வணக்கம். தமிழக அரசியல் ஒரு பரபரப்பான சூழலில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடத்தில் இந்த சிறப்பு நேரலையில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற கேள்விக்கு அப்பார் தமிழகத்தின் முதலமைச்சராக யார் வரப்போகிறார்கள் என்ற கேள்வி தமிழகத்தினுடைய இந்த புதிய இளம் தலைமுறை கண்டிராத ஒரு அரசியல் பரபரப்பு, அரசியல் நெருக்கடி தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் நெருக்கடி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு எதிராக களமிறங்கிய பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் தொடர்ந்து பல்வேறு விதங்களில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். நாளைக்குள் ஆளுநர் முடிவெடுக்காவிட்டால் ஆளுநர் மீது வழக்கு தொடர்வேன் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்படும் என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய விமர்சனங்கள் எந்த அளவிற்கு சாத்தியமாகக்கூடிய விமர்சனங்கள்? ஓபிஎஸ் அவர்களுக்கு எத்தனை எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறது? அவரால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா? இது போன்ற கேள்விகள்லாம் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கின்றன. இது குறித்த ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்திருக்கின்றோம். அரங்கில் நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் செல்வி ஜோதிமணி அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். அஇஅதிமுகவின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திரு அன்வர் ராஜா அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டிலேயே நீடித்து கொண்டிருக்கக்கூடியவர் அப்படிங்கிற முறையில் கல யதார்த்தம் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவே இருக்கிறது அப்படிங்கிற கருத்து தொடர்ந்து வைக்கப்படுகிறது. மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய வீட்டில் குவிந்திருக்கக்கூடிய கட்சிக்கு அப்பாற்பட்ட தொண்டர்களுடைய கூட்டமாகட்டும், 10 எம்பிக்கள், அவர் நான் தனியாக கூட போராட தயார் அப்படின்னு தான் இதை தொடங்கினார். ஆனால் இன்றைக்கு 10 எம்பிக்கள் அவருக்கு ஆதரவளிக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். 7 எம்எல்ஏக்கள் இந்த நிமிடமுறை ஆதரவளித்திருக்கிறார்கள். கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், பேச்சாளர்கள், நம்முடைய செய்தி தொடர்பாளர்கள் என்று அவர் பக்கம் ஆதரவு பெருகிக்கொண்டே இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. மக்களுடைய ஆதரவு திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத தான் இதை காட்டுகிறதா இந்த சம்பவங்கள்? அப்படி இல்லை. அப்படி ஒரு மாய தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். சோசியல் மீடியாக்களை வைத்துக்கொண்டு அப்படி ஒரு மாய தோற்றத்தை அவர் உருவாக்குகிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவினுடைய பொதுக்குழு கூடி சட்டப்படி பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்களை தேர்வு செய்தார்கள். இதுவரை அதிமுகவில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்களோ, அதிமுகவில் இருக்கின்ற மாவட்ட ஒன்றிய கழக செயலாளர்களோ, நகர்கழக செயலாளர்களோ, அல்லது அதிமுகவில் இருக்கின்ற பேரூர் கழக செயலாளர்களோ, கிளைக்கழக செயலாளர்களோ, ஊராட்சி கழக செயலாளர்களோ ஒருவர் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளவும் இல்லை, ஓபிஎஸ் அவர்களை ஆதரிக்கவும் இல்லை. இது உண்மை இல்லை. நீங்கள் மக்கள் ஆதரவு இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் மக்கள் ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்று தினசரி பார்த்து கொண்டு ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியாது. அரசியல் சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது, 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் மக்களிடம் சென்று மக்களுடைய ஆதரவு யாருக்கு என்று கேட்டு பெற வேண்டும். இப்போது கூட மோடி அவர்கள் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தார்கள். கொண்டு வருகிற போது எல்லா மக்களையும் நடுத்தரவில் நிறுத்திவிட்டார் என்று மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது, மக்கள் ஆதரவு இல்லை, மறுபடியும் தேர்தல் வையுங்கள், மக்களிடம் சென்று நம்பிக்கையை பெற்று வரட்டும் என்று சொல்ல முடியுமா? முடியாது. எனவேதான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், மக்கள் ஆதரவு என்பது அதிமுகவின் பக்கம்தான் இருக்கிறது. ஒரு ஆதரவு இருப்பதை போன்ற ஒரு மாய தோற்றம் அந்த பக்கம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து லீகலாக ஏற்புடைய கருத்து என்று எடுத்துக்கொண்டாலும் கூட திரு மோடி அவர்கள் தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து மோடிக்காகவே அந்த கட்சி, மோடி தான் பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தி மோடிக்காக வாக்களித்து அவர் வெற்றி பெற்று பிரதமராக இருக்கிறார். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரத்தையும் அதையும் ஒப்பிடுவது சரியான தெரியல. இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் அவ்வாறானதல்ல. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்காக விழுந்த வாக்குகள், செல்வி ஜெயலலிதா அவர்களை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்த அஇஅதிமுக, இரட்டலை சின்னத்திற்காகவும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்காகவும் விழுந்த வாக்குகள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத நிலையில் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் என்று முன்னிறுத்தப்படுகின்ற பொழுது நாங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்காகத்தான் வாக்களித்தோம், வி.கே. சசிகலா அவர்களுக்காக இல்லை என்று மக்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதில் உங்களுடைய பொதுச் செயலாளருக்கு என்ன தயக்கம்? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவுக்காகத்தான் வாக்களித்தார்கள். அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வந்தார். நாவலர் தான் வந்தார், அதற்கு பிறகு கருணாநிதி முதலமைச்சராக வந்தார். அதேபோல் 1984ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காகத்தான் வாக்களித்தார்கள்.
87 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஜானகி எம்ஜிஆர், அன்னை ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள். எனவே வாக்களிப்பது என்று யாருக்காக இருந்தாலும் அதற்கு பிறகு ஏற்படுகின்ற அரசியல் சூழ்நிலைகளின் காரணமாக முதலமைச்சர்கள் வரிசையாக மாற்றப்படுகிறார்கள். நமக்கு நன்றாக தெரியும். இது இப்படி மாற்றப்படுகிற போதுதான் நம்முடைய சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்றும் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்றும் இப்போது இருக்கின்ற மதுசூதனன் அவர்களும் இப்போது இருக்கின்ற ஓபிஎஸ் அவர்களும் தான் அவர்களை பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் முன்மொழிந்தார்கள். முன்மொழிந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முன்மொழிந்து ஒருமனதாக அவர் தேர்வு செய்யப்பட்டார். அதற்கான கடிதமும் கவர்னரிடம் வழங்கப்பட்டது. ஓபிஎஸ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். கேர்டேக்கர் அரசாக நீங்கள் இருங்கள் என்று கவர்னர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கேர்டேக்கர் அரசாக இருந்தார். கவர்னருக்கு நன்றி தெரிவித்து ஓபிஎஸ் கடிதம் எழுதினார். பிரதமருக்கு நான் முதலமைச்சராக இருந்த காலங்களில் எனக்கு நீங்கள் உதவியதற்கு நன்றி என்றும் கடிதம் எழுதினார். மிகவும் சுமூகமாக போய்கொண்டிருந்தது. 2 நாட்கள் கழித்து திடீரென்று ஓபிஎஸ் போய் அந்த இடத்தில் உட்காருவதற்கு என்ன காரணம்? தன்னுடைய கருத்துக்களை வைப்பதற்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னணியில் யார் இருந்தது? யாருடைய தூண்டுதலால் இது நடக்கிறது? இதைத்தான் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். யாருடைய தூண்டுதலால் இது நடக்கிறது என்றால் நான் அதையும் சொல்லிவிடுகிறேன். அந்த ஜல்லிக்கட்டு மீது கடற்கரையில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மக்கள் கூடியிருந்தார்கள். இதுவரை தமிழகம் கண்டிராத அளவிற்கு பொதுமக்கள் அதிலே கலந்து கொண்டார்கள், அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அதிலே ஒசாமா பின் லேடனுடைய படத்தை சிலர் வைத்திருந்தார்கள் என்று ஓபிஎஸ்ஏ சட்டப்பேரவையில் சொன்னார். அது அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. நடக்காத ஒன்றை நடந்ததாக அவர் சொன்னார். சட்டப்பேரவையில் தமிமுன் அன்சாரி இது ஒரு கேள்வியாக கேட்டார். இது உண்மையா? இது நடந்ததா? காவல்துறை உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டை அனுப்பியிருக்கிறதா என்று அவர் கேட்டார். இது எனக்கு சரியாக தெரியவில்லை, நான் என்னால் விசாரித்து இந்த கூட்டத்தொடர் முடிவதற்கு இதற்கு நான் பதில் சொல்கிறேன் என்று ஓபிஎஸ் சொன்னார். ஆனால் அது சம்பந்தமான எந்த பதிலும் அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் அது உண்மை இல்லை. இது யாரை திருப்திப்படுத்துவதற்காக ஃப்ளோரில் அவர் இதை சொன்னார், சட்டப்பேரவையில் இதை சொன்னார் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, கடந்த 14 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் திராவிட கலாச்சாரத்தில் வந்த பூமி தமிழ் பூமி. இங்கு ஜாதி மத இன சண்டைகளுக்கெல்லாம் எந்த விதமான இடமும் கிடையாது. பெரியார் பிறந்த பூமி, அண்ணா பிறந்த பூமி, பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள், ராஜாஜி போன்றவர்கள் எல்லாம் கூட ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய தலைவர்கள். அவர்களெல்லாம் இருந்த பூமி இந்த பூமி. இதிலே வகுப்புவாதத்தை தூண்டுகின்ற அளவுக்கு உரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு நாம் அனுமதி கொடுப்பதில்லை. இதற்கு முன்னால் வரை கடந்த 14 ஆண்டு காலமாக ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுப்பதே இல்லை, அரசாங்கம் கொடுப்பதே இல்லை. இப்போது புதிதாக ஓபிஎஸ் அந்த அனுமதியை கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? யார் சொல்லி கொடுத்தார்? யாருடைய பின்பலத்தில் அதை கொடுத்தார்? இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது 2 நாட்களுக்கு இவ்வளவுக்கும் பிறகு ஓபிஎஸ் ராஜினாமா செய்து எல்லாம் முடிந்து அமைதியாக சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிக்காரர்களும் ஒத்துக்கொண்டதற்கு பிறகு திடீரென்றவர் இதற்குள்ளே அரசியலுக்குள்ளே குதிக்கிறார் என்றால் மேலிருந்து ஏதோ ஒரு பக்கபலம் அவருக்கு இருக்கிறது. திமுக துணை இருக்கிறது, பிஜேபி பின்பலத்தில் இருந்து அதை இயக்குகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி ஜோதிமன் அவர்கிட்ட நீங்கள் சொன்ன அந்த விமர்சனத்தை இந்த விமர்சனமும் கூட இன்றைக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு பிரிந்து தனியாக நிற்கிறார். அவருக்கான ஆதரவு அளிக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை முதல் நாளில் இருந்ததை விட கணிசமாக உயர்ந்திருக்கிறது. 1 இருந்து 2 ஆகி 3 ஆகி இன்றைக்கி 7 இருக்குது. 10 எம்பிக்கள் அவரை ஆதரிக்கிறார்கள். இந்த தளத்தில் அரசியல் ரீதியாக ஓபிஎஸ் மீது வைக்க வேண்டிய விமர்சனங்களை வைத்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அஇஅதிமுகவிற்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் திரு அன்வர் ராஜா இந்த விமர்சனத்தை வைக்கிறார் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா, அல்லது அவர் வைக்கக்கூடிய விமர்சனத்தில் அடிப்படை நியாயம் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா? இல்லை, டியூ ரெஸ்பெக்ட் வந்து நான் அவர் சொல்கிற ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களோடுமே நான் முரண்படுற அடிப்படை தவிர இப்போ வந்து மோடி அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து பண மதிப்பு நீக்கத்தில் நீங்கள் வந்து கோடிக்கணக்கான 120 கோடி மக்களை வந்து எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு அவர் வரிசையில் நிற்க வச்சார். அதே வரிசையில் நின்று மக்கள் அவசியம் ஏற்படும் போது மோடி அவர்களை தூக்கி எறிவார்கள். மார்ச் 11ஆம் தேதி அன்னைக்கு 5 மாநில தேர்தல் ரிசல்ட் வர்றப்ப
அது வந்து வெளியில வரும், அது வேற விஷயம். இங்க வந்து அது கம்பேரபிள் கிடையாது. ரெண்டாவது ஐயா சொல்றாங்க இது வந்து மக்களுடைய எதிர்ப்பு இல்ல சசிகலா அவர்களுக்கு இருக்கிறது, சமூக வலைத்தளங்கள் எதிர்ப்பு. அப்படிதான் ஐயா அவர்களும் சசிகலா அவர்களும் அதிமுகவும் அதை புரிந்து கொள்வார்கள் என்றால் அவர்கள் மக்கள் மத்தியில் இருக்கிற எதிர்ப்புகளை உணர்வுகளை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் நான் நினைக்கிறேன். உங்க ஒரு வாதத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல மட்டும்தான் இந்த எதிர்ப்பு இருக்குது கூட நீங்க வச்சுக்கோங்க, கிரவுண்ட் இப்போதைக்கு விடுங்க. சமூக வலைத்தளங்கள் இருக்கிறவங்க இன்னைக்கு இளைஞர்கள், மாணவர்கள், நீங்க வந்து ஒரு சமூகத்தில் மாற்றம் ஏற்படும் என்ற விரும்புகிறார்கள். அவர்கள் தமிழர்கள், தமிழகத்தில் உள்ள உங்கள் கட்சிக்கு பல பேர் வாக்களிச்சிருப்பாங்க போன தேர்தலில். அதனால சமூக வலைத்தளங்கள்ல மட்டும்தான் அந்த எதிர்ப்பு வருதுன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த எதிர்ப்பை வந்து நீங்க சீரியஸா வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. நீங்க வந்து அது வந்து ஐயா சொல்றது நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க வந்து தமிழக மண்ணில் தமிழக மக்களிடம் சசிகலா அவர்கள் மீதான இருக்கிற கோபத்தை மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அதிமுக வந்து சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். மூணாவதா வந்து அவங்க சொல்றாங்க வந்து ஓபிஎஸ் வந்து எப்படி யாருடைய ஸ்கிரிப்டை படிச்சாரு அப்படி. நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது சட்டசபையில் அவர் சொல்லியதோ, இல்லை மாணவர்களை காவல்துறையை கொண்டு அடித்து நொறுக்கியதோ, இல்லை வந்து மீனவ குப்பங்களுக்கு தீ வைத்ததோ போன்ற விஷயங்கள் வந்து ஓபிஎஸ் தலைமையிலான அரசு செய்திருக்கிறது. அது தவறு. அதை வந்து யாரும் வந்து நியாயப்படுத்தல இந்த இடத்துல. அதற்கு வந்து தமிழக முதலமைச்சருங்கிற முறையில் வந்து மக்கள் மத்தியில் ஓபிஎஸ் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் தான். நாங்கள் அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல. பட் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க வந்து எங்ககிட்ட நம்பர் இருக்குது, எங்ககிட்ட சட்டம் இருக்குது, எங்ககிட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு வாதத்துக்கு உங்ககிட்டவே இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அது மட்டும் போதுமா நான் கேட்கிறேன். ஜனநாயகம் என்பது அடிப்படையில் மக்களுக்கானது. நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து ஜெயலலிதா என்கிற அதிமுகவின் முன்னாள் இறந்து போன பொதுச் செயலாளருக்கு வாக்களித்திருக்காங்க, முதலமைச்சருக்கு வாக்களித்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து நீங்க வந்து பின்வாசல் வழியா நுழையிறீங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. நீங்க மக்களுடைய கோபம் இருக்கிறப்ப ஒரு நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு ஜனநாயகம் என்பதும் ஒரு அரசியல் கட்சி என்பதும் வெறும் எண்ணிக்கை அடிப்படையிலும் சட்டத்தின் அடிப்படையிலும் இயங்குற ஒரு விஷயம் அல்ல. ஜனநாயகம் என்பது என்னை விட ஐயாவுக்கு நல்ல அனுபவம் இருக்கு, அவங்களுக்கு தெரியும். ஒரு ஜனநாயகம் என்பது ஒரு லார்ஜர் பிளாட்ஃபார்ம். நீங்க வந்து மக்களுடைய உரையாட, மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள, அதை மதிக்க, அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்ட ஒரு லார்ஜர் பிளாட்ஃபார்ம். அதை வந்து வெறும் எண்ணிக்கையாகவும் வெறும் அரசியல் சட்ட நுணுக்கங்களுக்குள்ளே நீங்க சுருக்குவீங்க அப்படின்னா அப்ப மக்கள் எதுக்கு 5 வருஷத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க, 5 வருஷம் கழிச்சு தான் நான் அவங்க பேசணும் அப்படின்னா இது ஒரு இது ஒரு சர்வாதிகார மனப்பான்மை. நீங்க வந்து 5 வருஷத்துக்கு இடையில மக்களை மக்களாவே மதிக்க மாட்டீங்களா? மக்களுக்கு வந்து உணர்வுகளே இருக்கக்கூடாதா? மக்கள் தங்களுடைய கருத்தை சொல்லக்கூடாதா? மக்களுடைய எதிர்ப்பை நீங்க பொருட்படுத்த மாட்டீங்களா? சொல்லி ஜோதிமணி அவர்களுக்கு திருமதி வி.கே. சசிகலாவோ அல்லது சோன்சோ வேற யாரோ பொறுப்பேற்றுக் கொண்டால், முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் என்று சொன்னால், இன்னைக்கு தேதிக்கு அதுவும் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டால் அப்படியே அவர்கள் நீடித்து விட முடியாது. காரணம் 6 மாதத்திற்குள் அவர் மக்களை சந்தித்தே ஆக வேண்டும். அவர் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக இல்லை. அப்போது மக்கள் மன்றத்தில் அவர் மக்களை நாடி சென்றே தீர வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. இதை ஏன் இப்படி எடுத்துக்கக்கூடாது? அரசியல் சாசன சட்டப்படி, அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையின்படி அவருக்கு பெருவாரியான உறுப்பினருடைய ஆதரவு இருக்கும் என்று சொன்னால் அவரை முதலமைச்சராக பதவியேற்க அழைத்துவிட்டு அவர் மக்கள் மன்றத்துக்கு 6 மாத குளத்தில் போய் சந்தித்தே ஆகணும். மக்களை சந்திக்கின்ற பொழுது மக்கள் முற்றிலும் அவரை வெறுக்கிறார்கள் என்று சொன்னால் அவருக்கு வாக்களிக்காமல் மக்கள் அவரை புறக்கணிக்கப் போகிறார்கள். அவர் தோல்வியை சந்திக்கப் போகிறார். அதன் பிறகு அவரால் பதவியில் நீடிக்க முடியாது. இதுதான் ஜனநாயகம் வைத்திருக்கக்கூடிய வழிமுறை. இந்த வழிமுறை மீறப்படுகிறது அப்படிங்கிறது அன்வர் ராஜா போன்றவருடைய வாதம். நான் அதை தான் திருப்பி கேட்கிறேன். மக்கள் தேர்தலில் அவரை புறக்கணிக்கலாம். இல்ல, அதான் அந்த இடத்துல ஒரு சின்ன வேர்டு இருக்கு. நான் சொல்ற வேர்டு ஜனநாயகம், நீங்க கேட்கறதோ ஐயா சொல்றதோ வந்து அரசியல் சாசனம். இந்த இடத்துல வந்து ஜனநாயகத்துக்கும் அரசியல் சாசனத்துக்கும் நேரடியா ஒரு மோதல் இருக்குதுன்னு நான் சொல்றேன். அப்ப வந்து அரசியல் சாசனம் என்பது ஜனநாயகத்தின் ஒரு பகுதி. ஜனநாயகம் அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதி கிடையாது. நீங்க வந்து நீங்க சொல்றது வந்து அரசியல் சாசனப்படி, அரசியல் சாசனம் வகுத்திருக்கிற சட்ட நுணுக்கங்களின் படி நீங்க சொல்ற வாதம், ஐயா சொல்ற வாதம் எல்லாமே ஏற்புடையது. ஆனா அவர் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார். அந்த தொகுதியை பொறுத்து 2 லட்சமோ 3 லட்சமோ மக்கள் வந்து வாக்களிப்பாங்க. அது வேற. இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற 8 கோடி மக்களுடைய உணர்வுகளை பெரும்பான்மையானவர்கள் சசிகலா அவர்களை எதிர்க்கிறார்கள் என்கிற பொழுது நீங்க அன்னைக்கு மக்கள் மன்றத்துக்கு போக தயாரா இருக்கீங்கல்ல? அன்னைக்கு மக்கள் தீர்ப்பு தான் முக்கியம்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, சட்டப்படியும் அரசியல் சாசனத்துப்படியும். ஆனா இன்னைக்கு ஏன் நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு நீங்க மக்களோட உரையாடுங்க. ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? நாங்க ஒன்றும் அவசரப்படலையே. அரசியல் சாசனம் எங்களுக்கு என்ன வழிமுறைகளை சொல்லி இருக்கிறதோ அந்த வழிமுறைகளின் படியில் தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுடைய பட்டியலை கவர்னரிடம் தந்திருக்கிறோம். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்கள் தேர்வு பெற்றிருக்கிறார்கள். கட்சியினுடைய ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு சின்னம்மா தான் பொருத்தமானவர் என்று எங்கள் கட்சியில் இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள், விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் முதலில் கட்சியை காப்பாற்றுவது, அதற்கு பிறகு ஆட்சியை காப்பாற்றுவது என்கிற அடிப்படையில் தான் எங்களுடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது.
சரி ஐயா, மக்களை நாங்கள் சந்திக்கத்தான் போகிறோம், மக்களை பார்க்கத்தான் போகிறோம். ஒரு 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 சின்ன கேள்வி தான். இதை இப்படி மாற்றி கேட்டால், ஒருவேளை திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சுப்பிரமணியன் சாமி அவர்களே அதான் சொல்கிறார். நீங்கள் விமர்சிக்கக்கூடிய மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசினுடைய மூத்த தலைவர் அவரே அதை தான் சொல்கிறார். எஸ், நீங்கள் கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை, பெருவாரியான அறுதி பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ, சட்டமன்ற குழு தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. அதில் மாற்று கருத்தே அல்ல. திருமதி வி.கே. சசிகலா அவர்களை ஆளுநர் அழைத்திருக்க வேண்டும், அதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி எல்லாமே மக்களுக்காக தானே. அரசியலமைப்பு சட்டம், நாடு, தேசம், இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே மக்களுக்கானது தான் அப்படின்னு சொன்னால், மக்கள் பெருவாரியாக திருமதி வி.கே. சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படிங்கிற வாதத்தை அவங்க தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. கள நிலவரம் அவ்வாறாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய வாதம். மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இவரை அப்படிங்கிறத ஒரு தொகுதியில் நின்று சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகு அவர் தன்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கும்படி ஒரு வாய்ப்பை வைக்கலாமே. அரசியல் சாசன சட்டம் அவ்வாறு கொடுக்கலாம். அவர் முதலமைச்சராக தேர்வான பிறகு கூட மக்களை சந்திக்கலாம். ஆனாலும் கூட மக்கள் ஆதரவளிக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வைக்கிறீங்க. நான் மக்களை சந்திக்கிறேன், ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக முதலில் என்னை தேர்வு செய்யட்டும் மக்கள், அதன் பிறகு நான் ஆளுநருக்கு. இல்லை, நீங்கள் சொல்கிறது இப்போ அவங்க முதலமைச்சராக சோன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் டே எலெக்ஷன் தான். எலெக்ஷன் உடனே கால்ஃபர் பண்ண போறாங்க. எலெக்ஷன்ல தான் இத முதல்ல முடிச்சாங்க போலாமேங்கற. ஏன் இத சிஎம் ஸ்வோன் பண்ணிட்டு அங்க போனா என்ன? அதுல என்ன உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு? சிஎம் ஸ்வோன் பண்ணிட்டு உங்களுடைய மக்களுடைய ஆத்திரம் கூடட்டுமே, எங்களை கடுமையா எதிர்க்கட்டுமே மக்கள். அதை நாங்க ஃபீல்ட்ல சந்திக்கிறோமே, நாங்க சந்திக்க தயாரா இருக்கிறோம். அதாவது நீங்க மக்கள்னு சொல்றது, நான் என்ன சொல்றேன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 இந்த கட்சியை துவக்கினார். கட்சியை துவக்குகிற போது பெரும்பான்மையான மக்கள் ஆதரவு அவர் பக்கம் இருந்தது. ஆனால் ஆட்சி திமுகவின் பக்கம் இருந்தது. திமுக தலைவர் முதலமைச்சராக இருந்தார். அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு திட்டத்தை முன்வைத்தார். நீங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் வீடுகளுக்கு நேரடியாக ஊர்வலமாக சென்று உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், மக்கள் நம்பிக்கையை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று ஒரு பேரணி நடத்த வேண்டும் என்று சொன்னார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே தலைமையேற்று கவர்னர் மாளிகைக்கு பேரணியாக சென்றார். நாங்கள் எல்லோரும் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு பேரணியாக சென்று ஒரு மனு கொடுத்தோம். மனு கொடுத்தோடு சரி, எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்தோம். மக்கள் எதிர்க்கிறார்கள் என்பதை தெரிவித்திருக்கிறோம், ரெக்கார்ட் செய்தோம். ஆனால் மக்களுடைய முடிவு எப்போது வந்தது? 1977 நாடாளுமன்ற தேர்தலில் தான் அந்த தீர்ப்பு எதிரொலித்தது. 76 ஜனவரி 31 வரை திமுக தலைவருடைய ஆட்சி இருந்தது. அதற்கு பிறகு ஒரு வருடம் ஜனாதிபதி ஆட்சி வந்து அதற்கு பிறகுதான் 77 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தீர்ப்பு தந்தார்கள். மக்கள் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அதிமுக தயாராக இருக்கிறது. அதிமுக தேர்தலை கண்டு பயப்படுகிற கட்சி அல்ல. அதிமுக மிகப்பெரிய உயரத்திற்கு சென்றிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா அவர்கள் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து இந்தியாவுடைய 3வது பெரிய கட்சியாக எங்கள் கட்சியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே இது சாதாரண கட்சி அல்ல, கட்டுக்குலையாமல் இருக்கின்ற கட்சி இந்த கட்சி. நீங்கள் இவர்கள் சொல்வதை போல மக்கள் செல்வாக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு தேர்தலில் நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோம். இப்போது வருகிற இடைத்தேர்தல் இருக்கிறது, அதை நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோம் என்று எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நிரூபித்து காட்டிய பிறகு இந்த முயற்சியில் இறங்கலாமே அப்படிங்கிற ஒரு வாதம். இப்போ முதலமைச்சராக ஒருத்தர் வர வேண்டுமே. ஏற்கனவே ஒரு முதலமைச்சர் இருந்தார்ல, அது உங்களா இல்ல, நீங்க அடையாளம் காட்டியவங்க. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு திருமதி வி.கே. சசிகலா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட அதே முதலமைச்சர் தானே சின்னம்மாவை முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே முதலமைச்சர் தானே முன்மொழிகிறார். அதே முதலமைச்சர் தானே சட்டமன்ற கட்சி அலுவலகத்திலே முன்மொழிந்தவரை பேசுகிறார். 129 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட, இந்த நாட்கள் தள்ளி செல்ல செல்ல இப்பொழுது 10 எம்பிக்கள் ஓபிஎஸ் அவர்களை ஆதரித்திருக்கிறார்கள். இன்னமும் கூட மீதி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய வற்புறுத்தலின் பெயரில் அல்லது அங்கே கட்டாயப்படுத்தி அந்த தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் தரப்பினுடைய தொடர்ச்சியான வாதம். நீங்கள் அவர்களுடைய ஆதரவு திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை அவங்களை வெளியில் விட்டால் தான் தெரியுங்கிறாங்க. ஏன் அவர்களை ஒரு தனியார் விடுதியில் தங்க வைத்திருக்க வேண்டும்? அவர்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதிப்பதில் என்ன பிரச்சனை? அவர்கள் தனியார் இடத்தில் தான் தங்கி இருக்கிறார்கள், சுதந்திரமாகத்தான் இருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் அவர்களை சென்று சந்தித்து நிறைய பேட்டிகளை எல்லாம் எடுத்து நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம், எங்களுக்கு தொலைபேசியில் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன, எங்களை துன்புறுத்துகிறார்கள், அதனால் தான் நாங்கள் தனியாக இருக்கிறோம் என்று தான் அவர்கள் சொல்லி தனியாகத்தான் இருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் அவர்களை சந்தித்து பேட்டியெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறார்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. நாடாளுமன்றத்திலோ அல்லது வேறு எந்த மாநிலங்களுடைய சட்டமன்றங்களிலோ இப்படி பிரச்சனை வருகிற போது சட்டமன்ற உறுப்பினர்களை ஓரிடத்தில் வைத்திருப்பது ஒரு புதிய விஷயம் அல்ல. 1984 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததற்கு பிறகு, 87ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஜே என்று 2 அணியாக பிரிந்தது.
ஜானகியில் 96 சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் ஹோட்டல் அசோக்கில் தான் நாங்கள் இதில் தான் நாங்கள் தங்க வைத்திருந்தோம். பிரசிடென்ட் ஹோட்டலில் தான் தங்க வைத்திருந்தோம். நம்முடைய ராதாகிருஷ்ணன் சாலை பிரசிடென்ட் தங்க வைத்திருந்தோம். 33 எம்எல்ஏக்கள் ஜேஎன்இயில் இருக்கிற போது அவர்களை KKSSR அழைத்து கொண்டு போய் அவருடைய ஜென்னிங் ஃபேக்டரியில் தான் தங்க வைத்திருந்தார். பாதுகாப்புக்காகத்தான் வைத்திருக்கிறோமே தவிர வேறொன்றுமில்லை. எம்எல்ஏக்கள் கேட்டுக்கொண்டதற்கு அவர்கள் ஒரு பாதுகாப்பாக ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தவிர இவர்கள் அவரை ஆதரிப்பார்கள், இவர்கள் எதிர்ப்பார்கள் என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லா எம்எல்ஏக்களும் மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள். அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்பதிலும் அதிமுக ஆட்சி அம்மாவுடைய தலைமையில், சின்னம்மாவுடைய தலைமையில் அமைந்தால்தான் இப்போது 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மாவுடைய சமாதியை புதிதாக எழுப்புவதற்கு 10 கோடி ரூபாய் அரசின் சார்பில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது அதிமுக ஆட்சி வந்தால் தான் அந்த பணி நடக்கும். இது அதிமுக தொண்டன் உணர்ந்திருக்கிறான், நிர்வாகிகள் உணர்ந்திருக்கிறான். அதிமுக ஆட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து எப்படி அதிமுக ஆட்சி வர முடியும்? 5 சட்டமன்ற உறுப்பினர் வைத்து அதிமுக ஆட்சி வர முடியுமா? 129 சட்டமன்ற உறுப்பினர் வைத்து அதிமுக ஆட்சி வருமா? எப்படி வரும்? ஆக கீழே இருக்கிற தொண்டன் என்ன நினைக்கிறான் என்றால், நம்முடைய அம்மாவுடைய கொள்கைகளும் திட்டங்களும் நிறைவேறுவது என்றால் அதற்கு அதிமுக ஆட்சி சின்னம்மாவுடைய தலைமையில் வர வேண்டும். சின்னம்மாவுடைய தலைமையில் வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. ஆளுநர் தொடர்ச்சியாக ஏன் திருமதி வி.கே. சசிகலா அவர்களை பதவியேற்பதற்கு அழைக்கவில்லை என்பதை பற்றி பேசுகின்ற பொழுது பல்வேறு தளங்களில் வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம் என்பது வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் இருக்கக்கூடிய வழக்கின் மீதான தீர்ப்பு அடுத்தடுத்த சில வாரங்களுக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரக்கூடும். அவ்வாறு வந்து ஒருவேளை இவர் தண்டனை பெற்றால், அந்த வழக்கில் தண்டனை பெற்றால் மீண்டும் பதவியில் இருக்கக்கூடும். அப்பொழுது திருப்பியும் அமைச்சரவை மாற்றத்திற்கு ஒரு சூழல் ஏற்படும். அது தமிழகத்தில் ஒரு அன்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணக்கூடும். அதனால் அந்த வழக்கின் விசாரணைக்காக கூட அவர் பொறுத்திருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் சேர்த்தான கன்சிடர் பண்ணணும். வழக்கின் விசாரணை எங்களுக்கு சாதகமாக இருக்காது என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே உங்களால் சொல்ல முடியாதுல்ல. ஏற்கனவே குன்கா ஒரு தீர்ப்பு சொன்னார். அதற்கு பிறகு குமாரசாமி இன்னொரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். குமாரசாமி தீர்ப்பு சொல்கிற போது இன்னென்ன விஷயங்களை குன்கா கவனத்தில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டார் என்று ஒவ்வொன்றாக ஸ்குவாஷ் பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். இப்போது ஒரு தீர்ப்பு மறுபடியும் வர வேண்டும் என்றால் குமாரசாமி சொன்னது சரிதான், அவர் என்னென்ன சட்டங்களை எல்லாம் பார்த்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் குன்கா சொன்னதுதான் சரி, குமாரசாமி அதையெல்லாம் பார்க்க தவறிவிட்டார் என்று சொல்ல வேண்டும். இது ஒரு லாங் ப்ராசஸ். இது நாளைக்கு வரும், நாளைக்கு கழித்து வரும் சொல்ல முடியாது. இது நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை வந்தது என்ன காரணம் என்றால், நம்முடைய ஆச்சாரியா ஒரு மனுவை தாக்கல் செய்தார். இப்போது யதார்த்தமாக அம்மா அவர்கள் மறைந்து விட்டார்கள், எனவே அவர்கள் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டாக இருப்பதால் அவர்களை இந்த வழக்கிலிருந்து நீக்க வேண்டும் என்று ஆச்சாரியா சொன்னார். இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் கோர்ட்டில் வருகிற போதுதான் அவர்களை நீக்க வேண்டும், பரவாயில்லை, இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆகி இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது, எப்போது ஜட்ஜ்மெண்ட் வரப்போகிறது என்று ஒரு வழக்கறிஞர் கேட்க இன்னும் 1 வாரம் 10 நாளில் வரப்போகிறது என்று யதார்த்தமாகத்தான் அந்த பதில் வந்தது. அது இந்த நேரத்தில் காக்காய் உட்கார பணம்பலம் விழுந்ததை போல இந்த நேரத்தில் சொல்லப்பட்டது என்பதை போல ஆகிவிட்டது. நாளை எப்படி வேண்டுமானாலும் தீர்ப்பு வரலாம். அதை எதிர்பார்த்து எப்படி நீங்கள் காத்துக் கொண்டிருக்க முடியும்? இந்த ஆளுநருடைய காலதாமதத்திற்கு என்னதான் காரணம் என்று அதிமுக கருதுகிறது. ஆளுநர் மாளிகை தரப்பில் உங்களுடைய பொதுச் செயலாளர் அவரை சந்தித்த பிறகு சொல்லப்பட்ட விஷயத்தை அவருமே வெளியில சொல்லல, யாருமே அது தெளிவாக சொல்லல. என்ன பேசப்பட்டது? ஆளுநர் மாளிகையில் எங்களுக்கு இருக்கிற ஆதரவு பட்டியல் அவரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஆளுநர் அதை காவல்துறைக்கு அந்த பட்டியலை அனுப்பி இதெல்லாம் சரிதானா என்று கேட்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லா 123 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் காவல்துறை சந்தித்து விசாரித்து அவர்களிடமிருந்து அஃபிடவிட் கூட கையெழுத்து வாங்கி ஆளுநருக்கு அனுப்பி ஆகிவிட்டது. ஆளுநர் சட்ட வல்லுநரிடம் சட்ட ஆலோசனை கேட்டிருக்கிறார். சட்ட வல்லுநர்களும் சரியாகத்தான் இருக்கிறது, திரு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக பதவியேற்க நீங்கள் அழைக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவும் ஆளுநர் வாங்கி வைத்துக் கொண்டு பேசாமல் இருக்கிறார். யாருக்காக காத்திருக்கிறார், யாருடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறார் என்பது 100க்கு 100 வெளிப்படையாக இந்த உலகம் அறிந்த உண்மை. நேற்று பேசிய உங்களுடைய பொதுச் செயலாளர் இதில் நாளை எங்களுடைய போராட்டம் வேறு வடிவத்தை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்கிறாரு. போராட்டம் வேறு வடிவத்தை நோக்கி நகரும் அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை சொல்லுவாங்க. இப்போ கூட சொல்லியிருக்காங்கல்ல பேட்டியில், இப்போ கூட நாங்கள் வேறு விதமாக போராடுவோம் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரியான போராட்டம், எந்த மாதிரியான அறவழி போராட்டம், எப்படி நாங்கள் அறவழியில் ஜனநாயகத்தை காப்பதற்கு போராட போகிறோம் என்பதை பொதுச் செயலாளர் என்கிற முறையில் அம்மா அவர்கள் அறிவிப்பார். சார், ஆச்சாரியாவுடைய அந்த இதை கோட் பண்ணி சொன்னார், அவர் நீதிமன்றத்தில் சொன்னதை கோட் பண்ணி. இதற்கு முன்பு இங்கு பேசிய சிலரும், குறிப்பாக திரு தரா ஷியாம் போன்றவர்கள் ஒரு வாதத்தை வச்சாங்க. இதில் கர்நாடகா தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி அமைவதை விரும்பாது,
காரணம் காவிரி நீர் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களில் தமிழ்நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி அமையதை விரும்பாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்து கர்நாடகத்தினுடைய ரோலை இதில் நம்ம ரொம்ப கவனமாக எடுத்துக்க வேண்டியிருக்குது. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் சேர்ந்தே இதில் ஒரு ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்தார். காங்கிரஸ் இதில் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டோடு அணுகுகிறதா? இல்லை, எனக்கு கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸோ இல்லை அரசோ இல்லை இந்திய தேசிய காங்கிரஸா வந்து பன்னீர்செல்வம் அவர்களையும் சசிகலா அவர்களையும் அதிமுகவை 2ஆ பிரித்து அடிச்சுக்க சொன்னாங்க. ஒரு மக்கள் வந்து ஒரு நிலையான ஆட்சிக்காக அதிமுகவுக்கு வாக்களிச்சாங்க. கொஞ்சம் கூட இன்னைக்கு வந்து வறட்சி இருக்கு. சுதந்திர இந்திய வரலாற்றில் வந்து தமிழகம் இவ்வளவு பெரிய வறட்சி எதிர்கொள்றது இதுதான் முதல் முறைங்கிறாங்க. 156 விவசாயிகள் இறந்திருக்காங்க. வறட்சி அதிகமாகிக்கிட்டே போகுது. இது எல்லாம் வந்து இந்த மத்திய அரசு வந்து வறட்சி நிவாரணம் கொடுக்கறத வந்து தொடர்ந்து தாமதப்படுத்திட்டு வருது. இன்னைக்கு ஒரு தமிழகத்தில் ஒரு அரசு இன்னைக்கு வந்து மத்தியில் இருக்கிற அரசை வந்து அழுத்தம் கொடுத்து விவசாயிகள் பிரச்சனையை பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறப்ப ஒரு பொறுப்பு இல்லாம வந்து அதிமுக 2ஆ பிரிஞ்சு அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு வந்து காங்கிரஸோ கர்நாடகாவில் இருக்கிற அரசோ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ஒரு தமிழக மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தியே இங்க வந்து அதிமுகவும் கவலைப்படல, ஆளுநரும் கவலைப்படல. நீங்க ஆளுநர் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் அந்த ஆச்சாரியா விஷயத்தை சொல்லிடுறேன். இது வந்து ஒரு நிலையான ஆட்சி வந்து நீங்க 5 வருஷம் போன டைம் நிலையான ஆட்சி தான் இருந்தது. 5 வருஷத்துல கர்நாடகாவுக்கும் தமிழகத்திலும் காவேரி பிரச்சனை இருந்தது. ஆனா 5 வருஷத்துல கர்நாடக அரசு நினைச்சாலும் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. இந்த மாதிரியான வாதங்கள் வந்து அபத்தமானவை. நீங்க வந்து தமிழக மக்களை வந்து ரொம்ப நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொஞ்சம் கூட கொடுக்கல. அதான் ஓட்டு வாங்கியாச்சு இல்ல, 5 வருஷத்துக்கு நீங்க பேசாதீங்க அப்படிங்கிற அப்ரோச் தான் இங்க இருக்கு. இதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியோ கர்நாடக அரசோ ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா சொன்னாரு ஒரு லாயர் வந்து கேட்டாரு அப்படின்னு. அது ஒரு லாயர் இல்ல, ஆச்சாரியாவுடன் இந்த வழக்கை நடத்துவதற்காக கர்நாடக அரசால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கல. ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்த பொழுது இந்த வழக்குல வந்து நீங்க வாதம் முடிஞ்சிருச்சு, நீங்க தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு வந்து 2 டைம் வந்து கேட்டாரு. அன்னைக்கு இன்னைக்கு சொன்ன நிலைப்பாடு தான் ஆச்சாரியா சொன்னார். ஜெயலலிதா அந்த வழக்கில் முதல் குற்றவாளி, ஊழல் நடந்திருக்கிறது, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார்கள், அதனால் வந்து தண்டிக்கப்படுவார்கள்ங்கிற இன்னைக்கு சொன்னதான் ஆச்சாரியா அன்னைக்கும் சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் இறந்து போன நிலையில முதல் குற்றவாளி அக்யூஸ் நம்பர் A1ல இருந்து அவங்களை எடுக்க வேண்டி இருக்கு. 3வது முறையா துஷ்யந்த் தவே கேட்கிறப்ப போய் உச்சநீதிமன்றத்தில் இப்படியே சொல்றாரு, எனக்கு திருப்பி வந்து நீங்க இதை சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு, ஆனா நான் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு இடத்துல இருக்கேன், அதனால தயவு செஞ்சு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த தீர்ப்புங்கிறது வந்து அதே மாதிரி கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசாங்கம் வந்து இந்த தீர்ப்பை வந்து நாங்க தான் சொல்லுவோம், நாங்க இந்த பிரச்சனையில தமிழ்நாட்டை ஒரு அழுத்தம் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம், இந்த தீர்ப்பை வாங்கிட்டு போகல. அதுவும் இல்லாம இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் கர்நாடகத்திற்கு மாற்றப்பட்ட பொழுது அங்க காங்கிரஸ் அரசாங்கமே இல்ல, பிஜேபி அரசாங்கம் இருந்தது. இதே வழக்கில் இருந்து சசிகலா அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் சசிகலா அவர்கள் குடும்பத்தினரையும் காப்பாற்றுவதற்காக பிஜேபியும் எடியூரப்பா அவர்களும் எத்தனை நாடகங்களை ஆடினார்கள்ங்கிறத நம்ம பார்த்தோம். இதே ஆச்சாரியா நேர்மையான வழக்கறிஞரை மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து அவருடைய 2 பதவிகளில் இருந்தும் அவர்களை வெளியேற்றினார்கள். திருப்பி அந்த வழக்கு நியாயமா நடக்கணுங்கிறதுக்காக தான் காங்கிரஸ் கட்சி வந்து ஆச்சாரியாவையே கொண்டு வந்து இன்னைக்கும் அதே போக்கை பிஜேபி ஒருபுறம் சுப்பிரமணியம் சுவாமி அவர்களை வைத்து செய்கிறது, ஒருபுறம் சசிகலா அவர்களுடன் பேரம் பேசுகிறது அப்படிங்கிறது நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். நீங்க வந்து சுப்பிரமணியம் சுவாமி ஒரு சாதாரண ஆள் கிடையாது. பிஜேபி கட்சியுடைய எம்பி, பிஜேபியின் மூத்த தலைவர். அவருக்கு வந்து ஒரு நீங்க வந்து Z+ பாதுகாப்பெல்லாம் மோடி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வந்து மோடியுடன் மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு தலைவராக வந்து சுப்பிரமணியம் சுவாமி இருக்கு. அந்த சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் சசிகலா அவர்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறார், தொடர்ந்து அவரை ஆதரித்து வந்திருக்கிறார். நேற்று சம்பந்தமே இல்லாம அவர் வந்து கவர்னரை சந்திக்கிறாரு, கவர்னரும் அவரை சந்திக்கிறாரு. நீங்க வந்து இதற்கப்புறம் நாளைக்கு நான் போய் வழக்கு தொடுப்பேன்னு சொல்றாரு. சோ ஒரு புறம் வந்து பிஜேபி மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சசிகலா அவர்களுடன் பேரம் பேசுகிறார்கள். இன்னைக்கு கூட ஐயா அவர்களாகட்டும் இல்ல சசிகலா அவர்களாகட்டும் இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குதுங்கிறத சொல்ல தயங்குறாங்க. நீங்களே யோசிச்சுங்க உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற வாதங்களை தான் வைக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது மிக மிக முக்கியமானது. இன்னும் 6-7 மாசத்துல குடியரசுத் தலைவர் தேர்தல் வர இருக்கிறது. சுதந்திர இந்திய வரலாற்றில் ஒரு மத்தியிலே ஆளுகிற கட்சி போட்ட வேட்பாளர் தோல்வியடைந்ததாக இதுவரை சரித்திரமே கிடையாது. 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் பிஜேபிக்கு எதிராக வரும் என்ற சூழலில், அதில் பிஜேபி தோல்வியடையும் என்ற சூழலில் இன்னொரு முறை குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் அவர்கள் தோற்றார்கள் என்றால் ஆளுகிறக்குரிய தார்மீக அருகதையை பிஜேபி இழந்து விடுகிறது, மோடி அரசு இழந்து விடுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா பெரிய மாநிலங்களான பீகார், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம் போன்ற பெரிய மாநிலங்களில் இன்னைக்கு பிஜேபிக்கு நம்பரே கிடையாது. சிவசேனாவோட சண்டை. மகாராஷ்டிராவில் பெரும்பான்மை நம்பர் வந்து காங்கிரஸ் கிட்டும் என்சிபி கிட்டும் இருக்கு. நீங்க பீகார்ல அவங்க வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க, நம்பர் காங்கிரஸ் கூட்டணிக்கிட்டு இருக்கு. மேற்கு வங்கத்தில் அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. காங்கிரஸ், சிபிஎம், மம்தா பானர்ஜி என்று பிஜேபிக்கு மிக எதிர்நிலையில் இருக்கிற 3 பேர்கிட்ட மொத்தமா இருக்கு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற 403 எம்எல்ஏக்களில் ஏறக்குறைய 300 எம்எல்ஏக்கள் வந்து
காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றும் என்று மிச்சம் வந்து மாயாவதி அவர்களிடம் இருக்கும் என்பது நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த சூழ்நிலையில நீங்கள் ஆந்திர பிரதேசமும் தமிழ்நாடு என்ற 2 பெரிய மாநிலங்கள் தான் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும். பிஜேபி ஆளுகிற மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு 3 1/4 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். சோ இந்த சூழ்நிலையில் ஒருபுறம் அவர்கள் வந்து சசிகலா அவர்களுடன் பேரம் பேசுகிறார்கள், சசிகலா அவர்களை சுப்பிரமணியம் சுவாமி மூலமாக ஆதரிக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை வந்து நான் வைக்கிறேன். நீங்க ஆளுநர் அவர்களுடைய நடவடிக்கை கவனிச்சு பாத்தீங்கன்னா அது சரியா தெரியும். முதல் 5 நாட்கள் தமிழகத்தில் இவ்வளவு பெரிய கொந்தளிப்பு நடக்கிறது. தமிழக ஊடகங்களும் தேசிய ஊடகங்களும் அழுத்தம் கொடுக்கும் வரைக்கும் ஆளுநர் அவர்கள் வரவே இல்லை. அதன் பிறகு அழுத்தம் தாங்காமல் வந்த ஆளுநர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. நீங்க தமிழகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறப்ப ஒரு தமிழக ஆளுநர் இப்ப நீங்க வந்து எலெக்டட் அரசாங்கம் தான் மக்களுக்கு கடமைப்பட்டதுன்னு கிடையாது. இந்தியாவில் இருக்கிற ஆளுநராக இருக்கலாம், குடியரசுத் தலைவராக இருக்கலாம், பிரதம மந்திரியாக இருக்கலாம், முதலமைச்சராக, இவர்கள் அனைவருமே மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள், மக்களுக்கு சேவகம் செய்ய வேண்டியவர்கள். ஏன் வந்து ஆளுநர் அவர்கள் என்ன நிலைப்பாடு அப்படின்னு தமிழக மக்களுக்கு சொல்லக்கூடாது? 8 கோடி தமிழக மக்கள் முட்டாள்களா? இப்ப 8 கோடி தமிழக மக்களுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, அவர்கள் விரும்புகிற ஆட்சியை அமைக்க வேண்டிய கடமை ஆளுநருக்கு இருக்கிறது. அப்படி தமிழக மக்கள் விரும்புகிற ஒரு ஆட்சியை அவரால் அமைக்க முடியவில்லை என்றால் நீங்கள் தேர்தலை நடத்துங்கள். இப்படி வந்து ஆளுநர் வந்து எதுவுமே பேசாம பிஜேபியை பின்வாசல் வழியாக வரவழைப்பதற்குரிய எல்லா வேலைகளையும் அவர் பார்த்து கொண்டிருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க சில வலுவான வாதங்களை வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் உட்கட்சிக்குள்ளே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை, சண்டை, இந்த உட்கட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் கருத்து முரண்பாடுகளுக்கும் வைக்கக்கூடிய வாதங்கள் ஏற்கனவே பொதுவெளி சமூகத்திலும் பொதுமக்கள் தளத்திலும் வைக்கப்பட்ட சந்தேகங்களும் வாதங்களும் தான். செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணம் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள், திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பதவிக்கு வரலாமா என்பது குறித்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சைகள், விவாதங்கள், விருப்பு வெறுப்பு, இவையெல்லாம் ஏற்கனவே பொதுவெளி தளத்தில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அதை முதன்முறையாக ஒருவர் முன்னெடுக்கிறார், திரு ஓபிஎஸ் அவர்கள். அதன் பிறகு ஆமாம் நாங்களும் அந்த கருத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு அவரோட ஒருவர் பின் ஒருவராக அணி சேர்கிறார்கள். மைத்ரேயனில் தொடங்கி இப்பொழுது 10 எம்பிக்கள் வரை. அப்போது இவை எல்லாம் ஏற்கனவே பொதுவெளி சமூகத்தில் இருந்த பிரச்சனைகள் தான். யார் முதலில் முன்னெடுப்பது என்ற தயக்கம் இருந்து கொண்டிருந்தது. திரு ஓபிஎஸ் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார், அனைவரும் அவர் பின்தொடர்கிறார்கள். அப்படித்தானே இதை பார்க்க முடியும்? அப்படி பார்க்க முடியாது. அதாவது எல்லாவற்றுக்குமே வந்து ஒரு திட்டமிட்ட சதி இதற்கு பின்னணியில் இருக்கிறது. மைத்ரேயன் அவர்கள் தான் வந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவிற்கு மறுநாள் 6ஆம் தேதி காலையில் சின்னம்மா அவர்கள் தான் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று முதலில் அறிக்கையை கொடுத்தவர் மைத்ரேயன் தான். அதே போல முதலில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் போனதும் மைத்ரேயன் தான். ஆக மைத்ரேயன் யார் சொல்லி அங்கு போயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். மைத்ரேயன் ஒரிஜினலி எங்கிருந்து வந்தார், எங்கே இருந்தார், இப்போது எங்கே சென்றிருக்கிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். ஒன்று. 2வது, சின்னம்மா அவர்கள் இவர் முதலமைச்சராக சின்னம்மா அவர்கள் தான் வைத்தார்கள். ஒசாமா பின் லேடனின் படத்தை இப்போ நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒருத்தர் காண்பித்து கொண்டிருந்தார். அது சட்டமன்றத்தில் தமீம் அன்சாரி கேட்டால் அதற்கு எதிரால் பதில் சொல்ல முடியவில்லை. உடனே சின்னம்மா அவர்கள் அழைத்து கண்டித்தார்கள். ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கண்டித்தார்கள். அதற்கு பிறகு அந்த நடுக்குப்பத்தை தீ வைத்தார்கள். அதெல்லாம் காவல்துறையினால் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்களே, இதெல்லாம் எப்படி நீங்கள் நடக்குது, இதெல்லாம் நம்முடைய அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுகிறது, இதையெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிக்கப் போகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டு மிகவும் அவரை கண்டித்தார்கள். இப்படியெல்லாம் நடக்கலாமா, நம்முடைய அரசு, அம்மாவுடைய அரசு இப்படி நடந்து கொள்ளலாமா என்றெல்லாம் கண்டித்தார்கள். இப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் வந்து அவர் வேறொரு போக்கில் போய்கொண்டிருக்கிறார், வேறொரு திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார், வேறொரு ஆணைக்கு, டெல்லியினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்ற புகார்களின் அடிப்படையில் இனிமேல் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்தால் அதிமுக ஆட்சி நடக்காது, பிஜேபி ஆட்சி தான் நடக்கும், எனவே அவரை நீங்கள் மாற்றுங்களேன் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சின்னம்மாவை கேட்டுக்கொண்டதற்கு பிறகுதான் சின்னம்மா அவர்கள் இந்த முடிவை எடுத்தார்கள். இதுதான் உள்ளுக்குள்ளே நடந்த உண்மை. இதுவரை யாரும் வெளியே சொல்லவில்லை. இப்போது நான் வெட்ட வெளிச்சமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதுதான் உண்மை. இல்லை, இது ஓபிஎஸ் அவர்களே அதை சொல்கிறாரு, எல்லோரும் சேர்ந்து சொன்னாங்க, நானும் சேர்ந்து சொன்னேன் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு ஓபிஎஸ்க்கு எதிராக வேறு வலுவான வாதங்களை வைக்க முடியாத இடத்தில் திரு அன்வர் ராஜா போன்றவர்கள் இந்த வாதங்களை வைக்கிறார்கள். அப்படி இல்லை. ஓபிஎஸ்காரான வலுவான வாதங்களை வைக்க முடியாது என்று சொல்ல முடியவில்லை. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, ஒசாமா பின் லேடன் எப்படி சட்டசபைக்கு வந்தார், தமிழ்நாடு சட்டசபைக்கு வந்தார், இதற்கு யார் காரணம்? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? தமிழ்நாட்டில் இருக்கிற மைனாரிட்டி மக்கள் இதை நினைத்து பார்க்க மாட்டார்களா? இந்த பேரணிக்கு, ஆர்எஸ்எஸ்னுடைய பேரணிக்கு அனுமதி வழங்கி இருக்கிறார் இவர். இதற்கு முன்னால் எந்த முதலமைச்சரும் வழங்கவில்லை. தமிழ்நாட்டில் அப்படி வழங்கினால்தான் பிஜேபி கால் ஊன்ற முடியும். அப்படி வழங்கினால்தான் வகுப்புவாதம் தோன்றும், அங்கங்கே வகுப்புவாதம் தோன்றும். வகுப்புவாத நடவடிக்கையில் வருகிற போது தான் பிஜேபி உள்ளே வர முடியும். ஆனால் பிஜேபி கால் பதிப்பதற்கு
எத்தனிக்கிறது. அதை தடுக்கின்ற சக்தி படைத்த மதச்சார்பற்ற மிகப்பெரிய மக்களை கவர்ந்திருக்கின்ற செரிஸ்மா உள்ள தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை. இதுதான் சரியான தருணம் என்று பிஜேபி உள்ளே பாய பார்க்கிறது. புரட்சி தலைவருக்கு பிறகு, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு செயல்படாதவராக திரு கருணாநிதி அவர்கள் ஆகிவிட்டதற்கு பிறகு மக்கள் எல்லோரையும் கவரக்கூடிய அளவிற்கு எந்த கட்சியிலும் ஒரு தலைவர் இல்லை. எனவே ஒரு வேக்கம் இருக்கிறது என்று நினைத்து அதற்கு உள்ளே நுழைந்து யூபியில் நடந்ததை போல மற்ற வட மாநிலங்கள் நடந்ததை போல பிஜேபி இங்கு காலொன்று செய்ய முடியுமா என்றுதான் அவர் பார்க்கிறார். அமித்ஷா அவர்களோடு தினசரி ஓபிஎஸ் பேசிக் கொண்டிருக்கிறார். இது பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். தினசரி அமித்ஷா ஓபிஎஸோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய டைரக்ஷனில் தான் இது அவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இவைகளெல்லாம் எடுத்துக்காட்டுகள். சரி, நான் இந்த வாதங்கள் அன்வராஜானுடைய இந்த வாதங்கள் எந்த அளவுக்கு ஏற்புடைய வாதங்கள் நினைக்கிறீங்க ஜோதி? இல்லைனா நான் முன்னையே சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டசபையில் பேசிய பொழுது அவங்க சொன்ன மாதிரி ஒசாமா பின் லேடன் படம் வந்தவர் அந்த பேச்சுங்கிறது வந்து நீங்கள் பெரும்பாலும் பிஜேபியோட ராஜா அவர்களும் மத்திய அமைச்சராக இருக்கிற பொன்னார் அவர்களும் பேசிய பேச்சு நீட்சியாகவே அது இருந்தது. ஆனா தமிழக மக்கள் அதை ஏத்துக்கல. நீங்க வந்து குறிப்பாக அந்த போராட்டத்தில் முன்னின்ற மாணவர்கள், இளைஞர்கள் அதை கடுமையா எதிர்த்தாங்க. தமிழகத்துல வந்து நாங்க வந்து தமிழர்களாக தான் இருக்கிறோம், நீங்க வந்து மத கலவரத்தை எல்லாம் ஏற்படுத்த முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க அன்னைக்கு வந்து ஒரு சமூக வலைத்தளங்கள்ல வந்து பிஜேபி தலைவர்களுக்கு எழுந்த எடுப்பு மிக கடுமையானது. பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னதையும் யாருமே ஆதரிக்கல. அதே மாதிரி நான் முன்னையே சொன்ன மாதிரி மாணவர்கள் போராட்டத்தை காவல்துறையை கொண்டு முக்கியமான நகரங்களில் அடித்து ஒடுக்குங்கிறது பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான அரசு செய்தது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சசிகலா அவர்கள் அதை கண்டிச்சாங்க அப்படின்னா அதை பகிரங்கமா அன்னைக்கு செய்யணும்ல. நீங்க வந்து மாணவர்கள் அடிபடுகிறார்கள் அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறீர்கள் அப்படின்னா அன்னைக்கு வந்து அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமை உங்களுக்கு இருந்திருக்கும்ல. அவங்க பாவம் அவ்வளவு அந்த ஒரு நாளா பதறிக்கிட்டு இருந்த அவங்க வந்து 2000 பேர் போய் ஒரு கடல்ல ஒரு உணர்ச்சி மிகுந்த இளைஞர்கள் மாணவர்கள் வந்து கடலை ஒட்டி ஒரு அரண் போல நிக்கிறப்ப அதுல ஒரு பையனுக்கு என்னது ஆனா கூட தமிழகத்தின் மிகப்பெரிய துயரம் அது. நீங்க வந்து 7 நாட்கள் வந்து இந்தியா மட்டுமல்ல உலகமே திரும்பி பார்க்க நடந்த ஒரு போராட்டத்தை அவ்வளவு மோசமாக அடித்து ஒடுக்கியதற்கான பொறுப்பு வந்து பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மட்டுமல்ல சசிகலா அவர்களுக்கு இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து மறுக்க முடியாது. ஆனா இன்றைய சூழல்ல நீங்க வந்து அதிமுகவுடைய பிரச்சனைகள் வந்து அது அதிமுக உடையது. அது என்னை போன்றவர்களுக்கோ தமிழக மக்களுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிமுக உள்கட்சி போராட்டத்தை நீங்க சண்டை போடுங்க, என்னமோ பண்ணுங்க, அது உங்க கட்சி. ஆனா தமிழ்நாடு அப்படி இல்லை. 8 கோடி மக்களுக்கு ஒரு அரசாங்கம் வேணும் இல்ல. இன்னைக்கு நீங்க 8 கோடி, நான் முன்னையே சொன்ன மாதிரி தமிழகத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்க இந்த சூழல்ல நீங்க நான் என்ன சொல்றேன்னா, ஓபிஎஸ் அவர்களோடும் பிஜேபி பேசுகிறது என்று அவர் குற்றச்சாட்டை வைத்தால் சசிகலா அவர்களிடம் பேசுகிறது என்கிற குற்றச்சாட்டை தான் நான் பதில் வைக்கிறேன். இவங்க என்ன முயற்சி பண்றாங்க பிஜேபின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வலுவா இருக்குது. அப்படின்னா நான் முன்னையே சொன்ன மாதிரி குடியரசுத் தலைவர் தேர்தல் வரைக்கும் மொத்த தமிழகத்தின் எம்எல்ஏக்களையும் அதிமுக எம்எல்ஏக்களை எப்படியாவது தான் கண்ட்ரோல் எடுக்கணும். அதுக்கு வந்து அசம்பிளியை வந்து சஸ்பெண்டட் அனிமேஷன்ல வச்சுக்கிட்டா எம்எல்ஏக்களும் இருப்பாங்க, அதிமுக அரசும் இருக்காது. நீங்க அதே நேரத்தில் பின்வாசல் வழியாக ஆளுநர் மூலமாக பிஜேபி ஆட்சி செய்ய முடியும். இப்ப ஆளுநர் அவர்களுடைய வெளிப்படைத்தன்மையற்ற யாருக்கும் பதில் சொல்லாத ஒரு செயல்பாட்டை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பன்னீர்செல்வம் அவர்களையும் ஆட்சி அமைக்க அவர்கள் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இருக்கு. நீங்க வந்து மக்கள் விரும்புகிற ஒரு அரசாங்கம் என்னன்னு மக்கள் தெளிவுபடுத்திட்டாங்க. அதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. நீங்க யாரையுமே இப்ப இவர்கள் மீது நீங்க சொன்ன மாதிரி வழக்கு இருக்கிறது, நிச்சயமா வழக்கு முடிய வரைக்கும் அவங்க பொறுத்து தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வழக்கே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ மக்கள் எதிர்த்தார்கள் என்றால் ஐயா சொன்ன மாதிரி நான் நினைக்கல. நீங்க வந்து அண்ணாக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க, கலைஞர் முதலமைச்சர் ஆனாரு, எம்ஜிஆருக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஜானகி அவர்கள் முதலமைச்சர் ஆனார்கள் ஐயா வைக்கக்கூடிய வார்த்தை மிகுந்த மரியாதையோடு நான் மறுதளிக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்க கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுதும் ஜானகி அம்மாள் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுதும் இப்படி எல்லாம் ஒரு மக்கள் எழுச்சி திரண்டெழுந்து நீங்க முதலமைச்சர் ஆகக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், நீங்க போய் அவங்களுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் அழுத்தம் கொடுத்த சூழலில் இந்திய அரசியல் வரலாற்றில் நம்ம பார்க்கவே இல்லை. சோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி பெக்கூலியர் சிச்சுவேஷன். அப்ப ரெண்டாவது, அன்னைக்கு 70களில் இருந்த ஜனநாயகமோ 60களில் இருந்த ஜனநாயகமோ இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு ஒரு இந்த இவ்வளவு பிரச்சனைகள் எனக்குலாம் உண்மையிலேயே வந்து ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறதுக்கு வந்து ஒரு வெட்கி தலைகுனி மாதிரி ஒரு சூழல் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பக்கம் அடைச்சு வச்சிருக்காங்க, மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போன் பண்ணா அதையே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிரச்சனையை நினைக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலும் சட்டமன்ற உறுப்பினர்களை கேள்வி கேட்கிற ஒரு தலைமுறை உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் என்ன மாதிரி ஒரு நல்ல அரசியல் நினைக்கிற அரசியல்வாதிகளை ஒரு ஆறுதலான
விஷயமா பார்க்குறேன். ஸோ அந்த சூழலும் இந்த சூழலும் ஒன்றல்ல. அப்புறம் அன்னைக்கு வந்து ஊடகங்கள் இன்னைக்கு வலுவா இல்லை, சாதாரண மக்களுக்கான ஊடகங்கள் இல்லை. இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் ட்விட்டரும் போன்ற சமூக வலைத்தளங்கள் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி மனித ஊடகமாக இயங்குறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து வெளிப்படுத்துகிற வாய்ப்பு இல்லை. அந்த சூழலும் இந்த சூழலும் பொருந்தாது. நீங்க வந்து கலைஞர் வந்து நீங்க அண்ணாவோடு சேர்ந்து பெரியாரோடு சேர்ந்து அரசியல் பாதையில் இருந்தார். ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் அப்படி இல்லைன்னா கூட அன்னைக்கு அவர் சொல்ற மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க பக்கம் இருந்தாங்கன்னாலும் மக்கள் வந்து ஜானகி எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிற வாதத்தை எங்கேயுமே வைக்கல. இரண்டாவது தேர்தலில் ஜனநாயகம் அவர்களை மறுதளித்தது, ஜெயலலிதா அவர்களை ஏற்றுக்கொண்டது. அது அப்படிதான் நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு அன்கம்பேரபிள் சிச்சுவேஷன். நம்ம அந்த இடத்தையும் தொடரலாம். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு அவர்களின் தரப்பில் அவரை ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு ஜவஹர்லி அவர்கள் நம்முடைய இணைய தயாராக இருக்கிறார். ஒரு மிகச்சிறிய இடைவேளைக்கு பிறகு திரு ஓபிஎஸ் அவர்களின் தரப்பு வாதங்களையும் இணைத்து நாம் பயணிக்கலாம். நீங்களும் இணைந்திருங்கள். மீண்டும் வரவேற்கிறேன். ஒரு சிறப்பு கலந்துரையாடலை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தினுடைய பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் நம்மோடு ஏற்கனவே திரு அன்வர் ராஜா அஇஅதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் செல்வி ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் இணைந்திருந்தார்கள். தற்போது ஓபிஎஸ்க்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடிய திரு ஜவஹர்லியும் நம்மோடு இணைகிறார். வணக்கம். இப்போது நீங்கள் வருவதற்கு முன்பாக திரு அன்வர் ராஜா அவர்கள் ஒரு விமர்சனத்தை இன்னும் சொல்லப்போனால் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை கூட முன்வைத்திருந்தார். சிறப்பாகத்தானே திரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆட்சி நகர்ந்து கொண்டிருந்தது, என்ன தேவை அவரை பதவி நீக்கம் அவரை ராஜினாமா செய்ய சொல்லுவதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைத்த பொழுது அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். சல்லிக்கட்டு போராட்டத்தில் மாணவர்கள் மெரினாவில் நடத்திய அந்த போராட்டத்தில் நடைபெற்ற காவல்துறை நடத்திய அந்த தாக்குதல், மீனவ கிராமம் குப்பம் நடுக்குப்பம் எரிக்கப்பட்ட விவகாரம், பயங்கரவாத அமைப்புகள் ஊடுருவிவிட்டார்கள் என்று சொன்ன கருத்துக்கள், உச்சபட்சமாக சட்டப்பேரவையில் முதலமைச்சரே ஒசாமா பின் லேடன் போன்ற பயங்கரவாதிகளுடைய படத்தை காட்டி இதுபோன்ற பயங்கரவாத அமைப்புகள் தமிழகத்தில் ஊடுருவியிருக்கிறார்கள் என்று சொன்ன கருத்து, இதையெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருந்தது. அதனுடைய நீட்சியாக ஆர்எஸ்எஸ் அமைப்பினருக்கு இங்கே பேரணிக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி, இவற்றையெல்லாம் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டீர்கள் என்று கூப்பிட்டு அழைத்து கண்டித்தார். அதனால் அவரை பதவி விலகச் சொல்லி நாங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் வலியுறுத்தினோம். அதனுடைய நீட்சியாகவே அவர் பதவி விலக நேர்ந்தது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். திரு ஓபிஎஸ் அவருடைய இந்த கடைசி அந்த ஒரு வார கால நிலைப்பாடு என்பது மத்திய பாஜக அரசுக்கு ஆதரவான நிலைப்பாடாக இருந்தது அப்படின்னு அன்வர் ராஜா இங்கே பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுகிறார். அவர்களுடைய உத்தரவுக்காகத்தான் அவர் செயல்பட்டார் அப்படிங்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதையெல்லாம் எப்போ சார் சொல்கிறாங்க இவங்க எல்லாம்? அதை அப்பயே சொல்லியிருக்க வேண்டும் தானே. அதுக்கு தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நீதி விசாரணை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதியரசரை கொண்டு ஒரு நீதி விசாரணை செய்யப்படும் என்று மொத்தத்துக்கும் ஒரு பதிலாக ஒரு விசாரணையை கமிஷன் எல்லா எதிர்க்கட்சிகளும் சொன்னதுக்காகவே சொல்லிட்டார். இன்றைக்கு அவர்களுக்கு வந்து பலவீனம்னால ஒரு சூழ்ச்சி வலை, அதாவது மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் ஆர்எஸ்எஸ் கைப்பிடியாகவும் பிஜேபியினுடைய ஒரு அவருக்கு இணக்கமாக செயல்படுவது போல இவங்க ஒரு சூழ்ச்சியை மக்கள்கிட்ட பரப்பிக்கிட்டு இருக்காங்க. முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் மத சார்பற்றவர்களும் ஓபிஎஸ் அணிக்கு போகக்கூடாது என்கிற வகையில் தான் இவங்க வந்து ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களை பற்றி எல்லாருக்குமே நல்ல தெரியும். அவர் மதசார்பற்ற முறையில் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவருடைய கடந்த கால வரலாறுகள் குறிப்பாக சொன்னால் தேனி மாவட்டத்தில் அவருக்கு இஸ்லாமியர்கள் தான் மிகப்பெரிய ஆதரவு. நான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அவருக்காக ஒரு மசூதியில் போய் ஓட்டு கேட்க போகும்போது அங்கே இருந்த முஸ்லீம் பெரியவர்கள் அவருக்கெல்லாம் ஓட்டு கேட்க வரவே தேவையில்லைங்க, அவர் நம்மள ஒரு ஆள். முஸ்லீம்களை மதிப்பதை விட ஒரு மிகப்பெரிய அளவில் முஸ்லீம்களுக்கு ஒரு மரியாதையும் அவர்களுக்கான ஒரு கண்ணியத்தையும் கொடுத்தவர் மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள். அந்த வகையில் தான் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவர் முஸ்லீம் கிட்ட ஒரு இணக்கமானது. இவர்கள் வந்து இன்றைக்கு அவர்களுடைய பலவீனத்தை அவர்களுக்கு வந்து வேறு திசையில் மாற்றுறதுக்கான இப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்றாங்க. அது எந்த முஸ்லீமும் கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்க சொன்னதுக்கு அவர் தெளிவாக சொல்லியிருக்கார், நான் நீதி விசாரணை வைக்கிறேன்னு இருக்காரு. இதை விட என்ன வேணும்? அந்த நீதி விசாரணை எல்லாமே தெரிஞ்சிட போதில்ல. அதாவது சார், இப்போ வந்து அவர் வந்து 2 மாசமா சிறப்பான முறையில் தானே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவசரம் என்ன? அதாவது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு முறை அவரை முதலமைச்சராக இனம் காட்டினார். அதுக்கப்புறம் 13 வருஷத்துக்கு அப்புறம்
ஒருத்தரை மீண்டும் முதலமைச்சராக இனம் காட்டுறனா அவர்கிட்ட இருந்த அம்மா கிட்ட இருந்த விசுவாசம், இந்த பணிவு, ஆட்சித்திறன், அதனால தான் அதாவது 13 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் அவரை முதலமைச்சரானாங்க. அதுக்கு பிறகு அம்மாவனுடைய மறைவுக்கு பிறகு கூட மக்களுடைய எண்ணங்கள் அவர் வந்து முதலமைச்சர் தான் ஓபிஎஸ் ஆகணுங்கிற மனநிலை இருந்தது. இன்றைக்கு கூட எப்படி வந்து மெரினாவில் ஒரு புரட்சி ஏற்பட்டு ஜல்லிக்கட்டு வேணும் வேணும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இன்றைக்கு மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் தெரியுமா, ஓபிஎஸ் வேணும், முதலமைச்சராக வேணும் என்கின்ற ஒரு மக்கள் குரல் எழுச்சி, ஒரு புரட்சி இன்றைக்கு தமிழகத்தில் உருவாக்கி இருக்கு. இதை திசை திருப்புறதுக்காக வந்து இவர்கள் வந்து ஏதோ பழியை வந்து சுமத்துறாங்க. அவர் எந்த வகையிலும் பிஜேபிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ கைப்பாகையாக இருக்கவும் மாட்டார், எந்த காலத்திலும் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர் இல்ல. அதனால இன்றைக்கு வந்து நான் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கு எம்எல்ஏக்களை ஏன் போய் அதாவது பணைய கைதிகளாக அடைச்சு வச்சிருக்கிறாங்க? அதனுடைய காரணம் என்ன? அதாவது ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக இருந்த நிலை எப்படி இருந்தது? ஒரு எம்எல்ஏ வந்தார், 2 எம்எல்ஏ வந்தார், 3 எம்எல்ஏ வந்தார், அதன் பிறகு ஒரு எம்எல்ஏ செவரேறி குதிச்சு ஓடியாந்தாரு. அப்போ அவரே போய் கவர்னர் கிட்ட போய் ஒரு மனுவை கொடுக்கிறார், என்னை அடைத்து வச்சிருந்தாங்க, நான் தப்பிச்சு வந்தேன். இதெல்லாம் எதை காட்டுது? எம்எல்ஏக்கள் இன்றைக்கு நேற்றைக்கு ஒரு அமைச்சர் வந்திருக்கிறாரு, இதெல்லாம் எதை காட்டுது? எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக செயல்படவில்லை. அதாவது ஒரு 10 நாள்ல 3 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தை சசிகலா அம்மையார் வீட்டிலையும், அது அம்மையார் வீட்டு இல்லை, அது மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவனுடைய வீட்லையும் கட்சியினுடைய அலுவலகத்திலையும் கூப்பிட்டு வச்சு நீங்க கூட்டத்தை போட்டீங்களா? இப்ப எதுக்கு நீங்க அங்க போகணும்? அவங்களை கூப்பிட வேண்டியதானே? அது குறித்து ஏற்கனவே திரு அன்வராஜ் அவர்கள் தெரிவித்திருந்தார். மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஜே அணி ஜானி என்று பிரிந்திருந்த பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவான சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இதுபோல் ஒரு இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த வரலாற்றை மெதுவாக உரையாடலாம். அதோடு சேர்த்து நேற்று சுப்பிரமணியன் சாமி அவர்கள் கூட இதை கருத்தை முன்வைத்த பொழுது இது எல்லா இடத்திலும், இந்தியாவில் எல்லா இடத்திலும் நடக்கிறதா, ஏன் அவருடைய டோனில் அவர் அப்படியே சொன்னார், ஏன் நாமளே பண்ணியிருக்குதோ பாஜக இதை செஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ எல்லா அரசியல் கட்சிகளுமே இவ்வாறான நடைமுறைகளை செய்வது ஒரு சரிங்கிறீங்களா? இல்லை, நான் முடிச்சிடறேன் ஐயா. ஒரு ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் தேர்தலுக்கு கூட இது மாதிரியான நடைமுறைகளை இங்கே அரசியல் கட்சிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், மக்களுக்கு உரிமை இருக்கு சார் அவர்களை கேட்பதற்கு. நான் முடிச்சேன், நம்ம நிதானமாக உரையாடலாம் அப்படிங்கிற ஒரு வாதங்கள் எல்லாம் வைக்கிறார்கள். ஒருபுறம் இருக்கட்டும், நான் அன்வராஜ் அவர்கள்ட்ட ஒரு கொஸ்டின் வச்சிருந்தேன். திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது என்று அஇஅதிமுக நம்புமே என்று சொன்னால், நீங்கள் நம்புவீர்களே என்று சொன்னால், ஏன் அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாகவே முதலமைச்சராக வர ஆசைப்பட வேண்டும்? அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவ்வாறான முயற்சியில் கூட செய்யலாமே அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்தேன். இப்போ அதே கேள்வியை நான் திருப்பி ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய உங்களை நோக்கி கேட்கணும்னு சொன்னால், இந்த வாக்கு, விழுந்த வாக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கிற அந்த ஒற்றை ஆளுமைக்காக, இரட்டை இலை சின்னத்திற்காகவும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்காகவும் தான் இந்த வாக்கு செலுத்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அது திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்காகவும் அல்ல, திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்காகவும் அல்ல. அப்படிதான் ரெண்டுக்குமே பொருந்தும். திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இல்லை அப்படிங்கிற உங்களுடைய வாதம், திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இல்லை அப்படிங்கிற அவர்களுடைய வாதம். இப்போ நான் என்ன கேட்குறேன், மக்களினுடைய பார்வையில் ஜோதிமணி தான் சொன்னாங்க, ஆட்சியை கலைச்சிருங்க, எல்லோரும் போய் மக்களை சந்திக்க தயாராகுங்க, ஏன் ராஜினாமா கடிதத்தை கொடுத்த பிறகு அதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று திரு பன்னீர்செல்வம் அவர்களும் சொல்கிறார். நாங்கள் மக்களை சந்திக்க தயார், ஆட்சியை கழிச்சிட்டு மக்களை போய் சந்திங்க. அதாவது சார், அவர் ஏன் வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்தேன்னு எப்படிப்பட்ட நிர்பந்தம் ஏற்பட்டது என்று தெளிவாகவே அவர் சொன்னார். நான் கேட்குறேன், இன்றைக்கு அதாவது வந்து சசிகலா அம்மையாருடைய குடும்பத்தார்கள் இன்றைக்கு ஆட்சியை எந்த அளவுக்கு நிர்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள், இன்றைக்கு ஒவ்வொருத்தருங்க வர்றதுக்கு என்ன சார் காரணம்? இல்ல ரெண்டு, அதாவது கட்சி, அதாவது கட்சியை இன்றைக்கு அம்மா வந்து இனங்காட்டினாங்க. யாரை இனங்காட்டியிருக்காங்க? ஓபிஎஸ் அவர்களை தானே தனக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்தான முதலமைச்சர். ஒரு கட்சி என்றால் அந்த கட்சிக்கு சரியான தலைவர், அந்த தலைவர் முதலமைச்சராக இருக்கணுங்கிறது தான் ஒரு பொருள். அப்படி இருக்கும்போது மாண்புமிகு ஓபிஎஸ் தான் இனங்காட்டினாங்க. அம்மையார் சசிகலா வந்து அவர்களை எந்த வகையிலும் இனங்காட்டவில்லை. குறிப்பாக அவர் குடும்பத்தார்களை முழுவதுமாக நீக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு அந்த குடும்பம் வீட்டிலே இருந்து கொண்டு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அது எந்த வகையிலே நியாயம்? ரெண்டு விஷயம் தான் இதில். இதே மக்கள் ஒரு 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 பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா நேற்று வரை ஆதரித்து சின்னம்மா என்று சொன்ன பொன்னையன்,
அடுத்த நாளே போய் ஓபிஎஸ் ஆதரிக்கிறார். மாஃபா பாண்டியராஜன் ஒரு தினம் முன்பு வரை சின்னமான தான் பேசுகிறாரு, அவர் போய் அடுத்த நாள் ஆதரித்திருக்கிறார். நன்றி கடிதம் பிரதமருக்கு எழுதியதில் எந்த நிர்பந்தமும் இல்லை என்று தான் ஓபிஎஸ் சொல்கிறார். அவரே 2 நாள் கழித்து நான் நிர்பந்தத்திற்காக செய்தேன். இதே அரங்கில் மூத்த வழக்கறிஞர் திரு மோகன் பராசரன் ஒரு கேள்வி வைத்தார். என்னை கட்டாயப்படுத்தி ராஜினாமா கடிதம் வாங்கிவிட்டார்கள் என்று ஒரு முதல்வர் சொல்வது எந்த அளவிற்கு அபாயகரமானது, ஏற்புடையதல்ல. ஏன்னா நாளை இவர் கட்டாயப்படுத்தினால் எதில் வேண்டுமானாலும் கையெழுத்து போட்டு விடுவாரா, அது எவ்வளவு ஆபத்தான ஒரு வாக்குமூலம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்தார். கட்டாயப்படுத்தினால் ஒரு முதலமைச்சர் எதை வேணாலும் செஞ்சிருவாரா, என்ன மாதிரியான கையெழுத்தையும் போட்டுருவாரா, அதை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையும் துணிவும், ஏன்னா காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை ஒரு குடும்பம், ஒரு பெண்மணி கட்டாயப்படுத்தி ஒரு கையெழுத்தை வாங்கிட முடியும்னா அவ்வளோ பலவீனமானவரா நம்முடைய முதல்வர் அப்படிங்கிற கேள்வியை திரு மோகன் பராசரன் இங்கே வைத்திருந்தார். இந்த வாதமெல்லாம் மேலும் மேலும் உங்களை பலவீனம் செய்யக்கூடிய வாதமாக நீங்கள் பலவீனம் ஏன் சார்? எவ்வளவு பெரிய பிரதமராக இருந்தாலும் சரி, ஒரு அறைக்குள்ளே ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் 20 பேர் 30 பேர் இருக்கும்போது அவரை மிரட்டப்படும் பொழுது கையெழுத்து போட்டு தான் வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்லும்போது முதலமைச்சராக இருந்தால் பிரதமராக இருந்தால் இல்லை அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. ஒரு சின்ன குறுக்கிட்டு தான் இப்போ நீங்கள் வரீங்க. சரி சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். அதாவது சரி பரவாயில்லை, அவர் சொல்கிற வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன். கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்கிறவங்க அடுத்த செகண்டு அவங்க புறப்பட்டு வர்ற இடம் எம்எல்ஏக்கள் மீட்டிங். எம்எல்ஏக்கள் மீட்டிங்கில் வந்து நான் என்னை கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி ராஜினாமா பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு தன்னுடைய மனக்குறையை அங்கே எம்எல்ஏக்கள் மீட்டிங்கில் அவர் சொல்லியிருக்கலாம், அப்போவே சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் தான் வந்து சின்னம்மாவை முன்மொழிகிறார். ஒருமனதாக முன்மொழிகிறோம், தேர்ந்தெடுக்கப்படுறோங்கிறாரு, எல்லாரும் கைதட்டுறாங்க, அவரும் சேர்ந்து கைதட்டுறாரு. அதற்கு பின்னால் தான் அவர் ரெசிக்னேஷன் கொடுக்குறாரு. ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கவர்னர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் வந்து நீங்கள் வந்து காபந்து சர்க்காரை தொடருங்கள்னு சொல்கிறாரு. அதற்கு பின்னால் கவர்னருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, நன்றி கடிதம் எழுதுறாரு. பிரதமருக்கு நான் முதலமைச்சராக இருக்கும்போது எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தந்ததுக்கு நன்றி கடிதம் எழுதுறாரு. அவரளவில் அவர் சரியாக தான் இருக்கிறார். அதற்கு பிறகு 2 நாட்கள் கழித்து தான் அவர் இது ஒரு மாற்றம் அவருக்குள்ளே வருகிறது. இவர் சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டார். இப்போது அவர் விசாரணை கமிஷன் போட சொல்லியிருக்கிறார் என்று கேட்டார். நான் இந்த 75 நாட்கள் அம்மா அவர்கள் அந்த அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருந்தபோது அப்போது ஓபிஎஸ் அவர்கள் விட்ட ஸ்டேட்மெண்ட்டை பூரா எடுத்து நீங்கள் வரிசையாக பாருங்கள். ஒரு முறை ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார், அம்மா என்னிடம் எல்லோரையும் விசாரித்தார், நலம் விசாரித்தார், அம்மா அவர் நலமாக இருக்கிறார், வெகு விரைவில் அம்மா அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வர இருக்கிறார் என்று ஓபிஎஸ் சொல்கிறார். ஆனால் அதே ஓபிஎஸ் இப்போது என்ன சொல்கிறார் என்றால், நான் பார்க்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, என்னை பார்க்கவே அனுமதிக்கவில்லை என்று இப்போது ஓபிஎஸ் சொல்கிறார். சரி, விசாரணை என்றால் ஓபிஎஸ் தானே முதலமைச்சர், ஓபிஎஸ் தானே முதலமைச்சர், அவர் தானே முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சர் இலாக்காக்களை அவர் தானே கவனித்தார். அவர் தானே ஒரு முதலமைச்சரை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு தானே இருக்கிறது. விசாரணை அப்போது இறந்ததற்கு பிறகு உடனடியாக விசாரணை என்று அவர் சொல்லியிருக்கலாமா இல்லையா? சத்தம் போட்டு பேசுறதுனால வந்து போய் சொல்றேன் விவாதமா இல்ல, நம்ம உரையாடல். அவர் வந்து நீங்க பேசுனீங்க, அவங்க எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. நான் எல்லாருக்குமான நேரம் தரேன், நம்ம உரையாடல். நான் பேசாம தானே அமைதியா இருங்க. அவர் அப்பவே விசாரணை கமிஷன் வைப்போம்னு சொல்லியிருக்கலாமே. விசாரணை கமிஷன் வந்து அவர் தான் வரப்போறாரு, சீஃப் செக்ரட்டரி. அவரின் மேலே தானே விசாரணை வரப்போகுது. போலீஸ் துறை மேலே விசாரணை வரப்போகுது, எல்லாத்தையும் தான் விசாரிக்க போறாங்க. அவருக்கு மேலே தானே விசாரணை வரப்போகுது. இவர் ஏற்கனவே சொல்லியிருக்கலாமே. இப்போ யாரை விசாரிக்க போறாரு அவர்? இந்த விசாரணை கமிஷன் யாரையும் விசாரிக்க போகிறாரு? இப்போ விசாரணை கமிஷன் என்கிறார். இது மக்களை நம்ப வைப்பதற்கு மாயாஜாலம் செய்கிறாரே தவிர வேறு உண்மை என்ன இருக்குது? ஒன்றுமில்லை. அவர் இவ்வளவுலாம் முடிந்ததற்கு பிறகு திடீர் என்று அம்மாவுடைய சமாதியில் உட்கார்ந்து ஞானோதயம் புறப்பட்டதை போல அவர் செய்திகளை வெளியிடுவதும் ஆட்களை வரவழைப்பதும் எங்கிருந்து வந்த அழுத்தம்? இது எங்கிருந்து வந்தது? அதிமுகவை உடைப்பதற்கு, சிதறடிப்பதற்கு, அதிமுகவை நிர்மூலமாக்குவதற்கு எங்கோ இருந்து வருகின்ற உத்தரவை இவர் இங்கிருந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுகவை ஒரு காலம் யாராலும் அசைக்க முடியாது. 5 பேரை வைத்துக் கொண்டு எப்படி ஒரு முதலமைச்சராக வரப்போகிறார்? 129 பேர் அப்படியே உருக்கு கட்டையை போல் இருக்கிறார்கள் அதிமுகவின் பக்கம். அம்மா அவர்கள் தான் முதலமைச்சர், அம்மா அவர் தான் சட்டமன்ற கட்சியின் தலைவர் என்று சொல்லி 129 பேர் எங்களிடம் இருக்கிறார். எம்பிக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது இதில் என்ன நடக்க போகிறது? ஒன்றும் நடக்காது. அதிமுகவை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அம்மா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க,
வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது டெல்லிக்கு போனாங்க. அப்போ உங்களை பிளக்க பார்க்கிறார்களே என்று கேட்டபோது அம்மா சொன்னாங்க, அண்ணா டிஎம்கே இஸ் அ மோனலிஸ், நோபடி கேன் பிரேக் இட் என்று அம்மா அவர்கள் சொன்னார்கள். அதுதான் நான் இப்போது திருப்பி சொல்ல விரும்புகிறேன். அதிமுக ஒரு இரும்பு கோட்டை, யாராலும் அதை பிளக்க முடியாது. சோதனை வருகிற போதுதான் அதிமுக தொண்டன் மிகப்பெரிய எழுச்சியோடு எழுவான். ஜவஹர்லி, இப்போ அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நம்முடைய செய்தியாளர் சந்திப்பில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது கூறிய சில கருத்துக்களை ஒரு மக்களுடைய பார்வையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. தொடர்ச்சியாக அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள், இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அன்றைக்கு அவர் முதலமைச்சருடைய பொறுப்புகளை இலாக்காக்களை கவனித்துக் கொண்டிருந்தார், அவராகட்டும், அனைத்து செய்தி தொடர்பாளர்களாகட்டும், மத்திய அமைச்சர்களாக இருக்கட்டும், ஏன் ஆளுநர் உள்ளிட்ட எல்லோருமே பார்த்துட்டு வந்து சொன்ன செய்தி, நல்லா இருக்கிறாங்க, அதை சாப்பிட்றாங்க, இதை சாப்பிட்றாங்க, கூட்டி விவாதித்தாங்க, எங்ககிட்ட ஆலோசித்தாங்க. அவங்க தான் இதே அரங்கில் அது தொடர்பான மாற்று கருத்துக்களை வேறு கட்சியை சேர்ந்தவங்க வைத்த பொழுது, பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஒரு மருத்துவராக சில சந்தேகங்களை வைத்த பொழுது கூட, ஏன் நீங்கள் உள்ளிட்டவர்கள் கூட கடுமையாக அன்றைக்கி கோவப்பட்டீங்க விவாதத்தில். அதெல்லாம் இல்லை, அம்மா நல்லா இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க, இதெல்லாம் எதிர்கட்சிகளின் சதி அப்படிலாம் சொன்னீங்க. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் அங்கே எந்த ரகசியமும் கிடையாது, மூடியெல்லாம் வைக்கலேன்னு சொன்ன எல்லோரும் இன்றைக்கு இல்லை அப்படிங்கிற வாதத்தை வைப்பது அப்படிங்கிறது, மக்கள் ஒரு ஒற்றை உயிரை வைத்து அந்த உயிர் போன பிறகு அந்த ஒற்றை உயிரின் மீது நின்று கொண்டு ஒவ்வொருவரும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக, அது இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் அரசியல் லாபங்களுக்காக அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை, இது போன்ற தொடர்ச்சியான மாறுபட்ட கருத்துக்கள் மாற்றி ஒருத்தர் சொன்னதே அவரே மாற்றி சொல்கிறார். இந்த கருத்துக்கள் மக்கள் மனதில் இந்த அரசியல்வாதிகள் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி விடாதா? அதாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு மக்கள் தலைவர். அதாவது இன்றைக்கு மக்கள்கிட்ட ஒரு சந்தேக பார்வை இருக்குதா இல்லையா? நான் கேட்குறேன், மக்கள்கிட்ட அம்மாவனுடைய மரணத்தை பற்றி சந்தேக பார்வை இருக்குதா இல்லையா? ஆனால் மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் என்னைக்காவது அவருடைய மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னாரா? மக்களுடைய எண்ணங்களை புரிந்து அதற்கேற்ப நான் விசாரணை கமிஷன் அமைக்கிறேன்னு தான் சொன்னார். அவர் நான் எனக்கு சந்தேகம் இருக்குன்னே சொல்ல. இப்போது இன்றைக்கு சசிகலா அம்மையார் அவங்களுக்கு எதிராக மக்கள் இன்றைக்கு பெரிய அளவில் திரண்டிருக்காங்கன்னா என்ன தெரியுமா காரணம்? இவர்களால் தான் அவர்களுக்கு எப்படி ஆகிவிட்டதோ என்கின்ற மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கு இருக்கா இல்லையா? ஊடகத்துக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதை தான் நான் கேட்குறேன். அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சராக அவருக்கு பொறுப்பு இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய டவுட்டு, அதுக்கெல்லாம் நான் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நான் அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு டவுட் இருக்குது, நான் சந்தேகப்படுகிறேன்னு எந்த காலத்திலையும் சொல்லலை. ஆனால் அது என்னமோ உண்மை. அவர் சொன்னது எப்பயுமே நான் அம்மாவை பார்த்துட்டு வந்தேன்னு எந்த காலத்திலையும் சொன்னதில்லை. அம்மா நல்லா இருக்கார், காரணம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. கவர்னர் தானே சார் சொன்னார், மத்திய அமைச்சர்கள் தான் சொன்னாங்க, எல்லாருமே சொன்னதுதான். ஆனால் இவரும் அதை தான் சொன்னார். மத்திய அமைச்சர்கள், எய்ம்ஸ் மருத்துவர்கள், ஆளுநரும் கூட திருமதி சசிகலா அவர்கள் அவருடைய குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தார்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா அவங்களுடைய வாதத்தை? அதாவது எப்போ டாக்டர்கள் இதற்காக அந்த இங்கிலாந்து டாக்டர் ஒரு பிரஸ் மீட் வச்சாரோ மக்கள்கிட்ட மிகப்பெரிய சந்தேகம் உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் இந்த அறிவிப்பை கொடுக்குறாரு. மக்கள் அவர் அந்த பிரஸ் மீட் வச்சதுக்கு அப்புறம் தான் மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய அதிருப்தி, ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதற்கு பிறகுதான் மக்களுக்கு அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற கடமை முதலமைச்சர் இருக்கிறது என்பதனால தான் இப்படிப்பட்ட அறிவிப்பை கொடுத்தாரு. தவிர அவர் நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு எந்த காலத்திலும் இப்பயும் கூட சொல்லலை. நம்ம சில ஜோதிமணி அவருடைய கருத்தை கேட்டுட்டு அடுத்து ஆட்சி அமைப்பதற்கான சொல்லுங்க. நான் ஜோதிமணியோட கருத்தை கேட்டுட்டு அவங்ககிட்ட மறுப்பு வாங்கிக்கிறேன். சரி சொல்லுங்க, இல்லை நீங்கள் சுருக்கமாக சொல்லி முடிங்க, நான் ஜோதிட்ட போகிறேன். நீங்கள் சொல்லுங்க. தொடர்ச்சியாக சொல்கிறது, மக்கள் சந்தேகப்படுகிறார்கள், அதற்கு பின்னால் தான் நான் விசாரணை கமிஷன் வச்சார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறது அந்த நான் ஏற்கனவே சொன்ன கருத்துக்கு மறுப்பு அவர் சொல்லவே இல்லை. அதாவது அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன செப்டம்பர் 22 அவங்க அவங்க மறைந்து போன டிசம்பர் 5 வரையும் யார் யார் என்னென்ன அறிக்கை விட்டுருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும். அம்மா நலமாக இருக்கிறாங்க. அப்பல்லோ மருத்துவமனையுடைய டாக்டர் கூட சொன்னார், பிரதாப் ரெட்டி கூட சொன்னார், அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போகலாம், எப்போ போகணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணுன்னு கூட சொன்னார். அந்த அளவு அந்த ட்ரீட்மெண்ட் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். விசாரணை கமிஷன் வைக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை. நான் விசாரணை கமிஷன் வைக்க தப்புன்னு நான் சொன்னேன். இல்லை,
விசாரணை கமிஷன் வைக்கணும்னு இப்போ ஏன் அறிவிக்கிறாருன்னு தான் சொன்னேன். இது அவர் முதலமைச்சராக இருக்கும்போது பண்ணியிருக்கணும். அல்லது மக்கள் இப்போ திடீர்னு சந்தேகப்படுறாங்களா? இல்லையா, மக்கள் எப்போவும் தான் சந்தேகப்பட்டு இருக்காங்க. மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அவருடைய மறைவில் மக்களுக்கு சந்தேகம் இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படிங்கும்போது ஏற்கனவே அந்த விசாரணை, அவர் தானே முதலமைச்சர், ஏற்கனவே இந்த விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கணும்ல. சோஷியல் மீடியாக்கள் இப்படி ஒரு தவறான கருத்தை பரப்பிவிட்டன. என்னுடைய இதை தான் நான் சொல்கிறேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1991ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி சிறுவதும்பூரில் மனித வெடி குண்டால் இறந்தார். அப்படி இறந்தபோது அப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவனாக இருந்த வாழைப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வைத்து ஒரு செய்தியை சொன்னார். இந்த இறப்புக்கு காரணம் திமுக தலைவர் கருணாநிதி தான் என்று சொன்னார். உடனே திமுக கொடிக்கம்பங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வெட்டி சாய்க்கப்பட்டன. திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் மிகப்பெரிய போரே தமிழ்நாட்டில் நடந்தது. மக்கள் எல்லாம் நம்பினார்கள், திமுக தலைவர் கருணாநிதி தான் இதுக்கு காரணமாமல என்று நம்பினார்கள். அந்த 91 தேர்தலில் மக்கள் எழுச்சியாக எழுந்து அதற்கு எதிராக வாக்களித்தார்கள். அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களித்தார்கள். நான் இப்போது கேட்கிறேன், அது உண்மையா? அது உண்மை இல்லை. அது உண்மை இல்லை என்று தெரிந்ததுக்கு பிறகுதான் காங்கிரஸோடு திமுக கூட்டணி போட்டது. அது உண்மை இல்லை என்று தெரிந்தால் சோனியா காந்தி ஒத்துக்கொள்வாரா? இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கொள்வாரா? அது உண்மை இல்லை என்று தெரிந்ததுக்கு பிறகுதான். அப்போ மக்கள் யோகோபித்த முடிவில் வாழப்பாடி ராமமூர்த்தி சொன்னதை அன்று நம்பினார்கள். ஆனால் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து தெளிவு மக்களுக்கு ஏற்பட்டது. அதே போல ஒரு வீண் பழியை சின்னம்மா அவர்கள் மீது எல்லோரும் சுமத்துகிறார்கள். சுமத்தி சோசியல் மீடியா இப்படியெல்லாம் வைத்துக்கொண்டு இதையெல்லாம் இப்படித்தான் இவர்தான் இதற்கு காரணம் என்று சொல்கிறார்களே தவிர உண்மை இந்த நாட்டு மக்களுக்கு வெகு விரைவில் தெரியும். அதுக்கு தான் விசாரணை. கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, நீங்க ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போதும் சரி, அவர் இறந்த பிறகும் சரி, அதை பற்றி யோசித்தவர்களும் அதற்காக வருத்தப்பட்டவர்களும் வேதனைப்பட்டவர்களும் வதந்தியோ உண்மையோ அதை நம்பி அதற்காக மன அழுத்தம் அடைந்தவர்களும் மக்கள் தானே தவிர அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் தானே தவிர இந்த பதவியில் இருக்கிற யாருமே அல்ல என்பதுதான் கசப்பான உண்மை. இன்னைக்கு 75 நாட்களுக்கு பிறகு அன்று முதலமைச்சராக அன்று இருக்கிறவரும் சரி, இன்று காபந்து முதலமைச்சராக இருக்கிற பன்னீர்செல்வம் அவர்களும் சரி, அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, சசிகலா அவர்களும் சரி, யாருமே இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. அப்படின்னா அந்த அதிகார போட்டி தான் அங்க இருக்கே ஒழிய இந்த கட்சியின் பொதுச் செயலாளர், நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்ன வரைக்கும் அவர் நிரந்தர முதலமைச்சர், நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அப்படி நிரந்தரமான ஒருத்தருடைய மரணத்தை பற்றி உங்களுக்கு யாருக்கு நினைக்கவே நேரமில்லை. தமிழக மக்கள் மட்டுமே நினைத்தார்கள், அழுதார்கள்ங்கிறதா நிதர்சனம். இது எல்லாத்தையும் தாண்டி நான் கிளம்புறதுக்கு ஒரு ஃபைனல் நோட்டா நான் சொல்றது, இது சசிகலா அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள், தமிழக அரசியல் சூழல், கவர்னர் பிஜேபிக்கு பின்வாசல் வழியா கதவு திறக்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி அடிப்படையா ஒரு பிரச்சனை இருக்கு. திருப்பி அதிமுக சொல்றாங்க, அதிமுக ஒரு ராணுவ கட்டுக்கோப்புடன் உள்ள கட்சி. ஒரு ராணுவ கட்டுக்கோப்பு இன்னைக்கு எப்படி கொலைஞ்சு தெருவில் நிக்குதுன்னு நம்ம பாக்குறோம். இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை மக்கள் அழுத்துறாங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், நீங்க போடாதீங்க அப்படின்னு. ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் எதுக்கு எங்களுக்கு போன் பண்ணணும், போன் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. அடிப்படை என்பது இந்த ராணுவ கட்டுப்பாடு, இந்த ஒரே ஒரு தலைவரை நோக்கி வாக்களிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இறுதியில் ஜனநாயகத்திற்கும் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத நம்ம அதிமுக விவகாரத்துல பாக்குறோம். அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும், அரசியல் கட்சிகளுக்கு ஜனநாயகம் வேண்டும், அரசியல் கட்சிகள் மக்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும். கடந்த காலத்தில் இது எதையுமே அதிமுக செய்யவில்லை என்கிறத நம்ம கண்ணோட பார்த்தோம். அதனுடைய எக்ஸ்டென்ஷனா தான் இன்னைக்கு சசிகலா அவர்கள் இன்னைக்கு தமிழக, நீங்க இவங்க சொன்னாங்க சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர், நான் இது சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் பிரச்சனையாவே நினைக்கல. இங்க இருக்கிற சிறுபான்மையோ பெரும்பான்மையோ எல்லாருமே தமிழர்கள் தான். அது தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு மாறாக பிஜேபி அவர்களோ இல்ல முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களோ சொன்னது போல தமிழக மக்கள் இந்த மத பிரச்சனையெல்லாம் இங்க பேசக்கூடாது, நாங்க தமிழர்களா தான் இங்க நிக்கிறோம்னு சொல்லி அதை மறுதளிச்சிட்டாங்க. சோ இங்க பிரச்சனை மதமோ சாதியோ அல்ல, இங்க தமிழக மக்களுக்கிட்ட உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வை சசிகலா அவர்களும் மதிக்க கூடாது என்று நினைக்கிறார்கள். அந்த எதிர்ப்பை புறந்தள்ள வேண்டும் என்று அதிமுக நினைக்கிறது. மக்களிடம் வாக்கு பெற்ற அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் தங்களுக்கு கருத்தே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே மக்கள் ஒரு பொருட்டல்ல. 5 வருஷத்துக்கு நீ ஓட்டு போட்டியா, நீ பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு சர்வாதிகார மனப்பான்மை என்பது அதிமுகவின் அரசியல் அமைப்பிலேயே வேரூன்றி இருக்கிறது. இது அதிமுக மட்டுமல்ல, எந்த அரசியல் கட்சியின் அமைப்பில் இது வேரூன்றி இருந்தாலும் இது ஜனநாயகத்திற்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இதனால மக்கள் இன்னைக்கு எப்படி சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்க ஓட்டு
போடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ, மக்களும் வாக்களிக்கும் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒழுங்கா இருப்பாரா மாட்டாரா, மக்களை மதிப்பாரா மாட்டாரா, ஊழல் செய்வாரா நேர்மையாக இருப்பாரா, இதையெல்லாம் பார்த்து ஒரு ஒற்றை தலைமைக்கு வாக்களிப்பதை விட நீங்க வந்து ஒரு அதிகமா ஒரு லோக்கல் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு வாக்களிக்கணும். அப்பதான் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நாளைக்கு மக்களுக்கு லாயலா இருப்பாங்க. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க ஒரு அம்மா கேக்குறாங்க, நீங்க எந்த எம்எல்ஏன்னு தெரியல, ஒரு பொண்ணு போன் பண்ணி பேசுது, அதெல்லாம் நீங்க இலைக்கு தான் ஓட்டு போட்டீங்க, அதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, சின்ன எங்க இருக்கோ நான் அங்கதான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு அப்பட்டமான கசப்பான உண்மை. அதனால வந்து இன்னைக்கு வந்து இங்க அரசியல் கட்சிகள்ல வந்து நீங்க ராணுவ கட்டுப்பாடுலாம் தேவையில்லை. இது ஜனநாயகம். அரசியல் கட்சிகள் மக்களுடைய புரிதல் உள்ளதாக, மக்களுடைய உணர்வுகளை மதிப்பதாக இருக்கணும். தேர்தல் நான் முன்ன சொன்னதான் இப்பவும் திருப்பி சொல்றேன், தேர்தல் ஒண்ணுதான் இங்க பிரச்சனை இல்லை, எண்ணிக்கை ஒண்ணுதான் இங்க பிரச்சனை இல்லை, அரசியல் சாசனம் ஒண்ணுதான் பிரச்சனை இல்லை. ஜனநாயகமும் அதற்கு அடிப்படையாக இருக்கிற மக்களும் தான் இங்க முக்கியம். அவர்கள் தான் முதன்மையானவர்கள். எண்ணிக்கை, அரசியல் சாசனம், சட்டங்கள் எல்லாமே அதிமுக அவர்கள் பக்கம், சசிகலா அவர்கள் பக்கம் இருக்கலாம். இறுதியாக மக்கள் அதை எதிர்க்கிறார்கள் என்றால் அதற்கு வந்து நீங்க மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் பிரதம மந்திரியாக இருந்தாலும் அதற்கு மதிப்பு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்படி ஒரு மதிப்பை அவர்கள் கொடுக்க வேண்டும்ங்கிற வாதத்தை தான் நான் திருப்பி வைக்கிறேன். அவங்க விடைபெறாங்க, அதனால ஒரு சகோதரி வச்சுக்கிட்டு அவங்க விடைபெற போறாங்க. அதனால அவங்க ஒரு சகோதரி வச்சுக்கிட்டான் மக்களுடைய உணர்வுகளை மதிக்கணுங்கிறது மாற்று கருத்து இல்லை. அதை தான் நாமளும் கேட்குறோம். அதை மதித்து முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நடந்தாங்களா? மீத்தேன் திட்டத்தை இங்கே மக்கள் ஆதரிச்சாங்களா? அதை ஏன் அனுமதிச்சாங்க? காவிரி மேலாண்மை வாரியம் மீத்தேனுடைய காவிரி டெல்டா பகுதிகளுக்கு மக்களுடைய சரி மீத்தேனும் சரி இரண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டது. அன்றைக்கு நிறுத்தி வைக்கல, இன்றைக்கு அதன் பிறகுதான் இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க. அதன் பிறகு காவிரி மேலாண்மை வாரியம் எதுக்கு வைக்கல, ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கு நீங்க வந்து இதெல்லாம் வந்து மக்களுடைய உணர்வுகளை மதிக்காதான உங்களுடைய நீங்களா என்ன இழுத்து விடுறீங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. அந்த தீர்ப்பை தாமதமானாலும் காங்கிரஸ் கட்சி கெஜெட்ல போட்டாங்க. அந்த கெஜெட்ல பேச விடுங்க, உங்களுக்கு பதில் இருக்கு. காங்கிரஸ் கட்சி கெஜெட்ல போட்டதை நிறைவேற்றுறதுக்கு பதிலா மோடி அரசாங்கம் அது அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் காவிரி ஆணையம் அமைக்கன்னு சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து உரிமையே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவர்கள் உரிமை இல்லை என்று சொன்ன பொழுது அதிமுகவும் இன்றைய முதல்வராக இருக்கிறவர்களும் செய்தது என்ன? மோடிக்கு நீங்க நன்றி தெரிவித்து கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க வந்து அவ்வளவு தூரம் நீங்க மக்களுக்காக சிந்திப்பவர்கள் என்றால் காவிரி ஆணையத்தை அமைக்கவே கூடாது, அமைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன அதிமுகவை, ஒன்று சொன்ன மோடி அவர்களின் அரசாங்கத்தை அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் சரி இன்றைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களும் சரி எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசினார்களா? பன்னீர்செல்வம் அவர்கள் அரசு ஈவன் ஜெயலலிதாவே எதிர்த்த உதயமின் திட்டம் போன்ற திட்டங்களை மக்கள் விருப்பத்திற்கு மாறாக ஏன் சேர்ந்தார்கள் நீங்க விளக்க கடமைப்பட்டிருக்கீங்க. வருஷத்துக்கு அப்புறம் அரசிதழில் வெளியிட்டாங்க, அது உச்சநீதிமன்றம் ஆணை போட்டதுக்கு அப்புறம் தான் வெளியிட்டாங்க. மறுக்க கூடாது. திரு ஜவஹர்லி, நம்ம வழக்கமான விவாதம் அல்ல. ஒரு நிமிஷம், காங்கிரஸ் ஏதோ மக்கள் எண்ணங்களை புரிந்து ஆட்சி செய்தது போல சொல்லக்கூடாது. அதே நிலையை தான் பிஜேபி எடுத்திருக்காங்க. திரு ஜவஹர்லி, அடிப்படையில் அவர் தொடர்ச்சியா திரு அன்வர் ராஜா அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். பெருவாரியான உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதம் இல்லாத நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் எவ்வாறு மீண்டும் அவர் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ள முடியும்? ஏன்னா அவருடைய ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணப்பட்ட பிறகு அவர் மீண்டும் பதவியேற்றால் மட்டுமே சட்டப்பேரவையில் கூட அவருடைய பெரும்பான்மை நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறது தான் சட்டம். இப்போ மீண்டும் அவர் முதலமைச்சராக முதல்ல பதவியேற்றால் தான் ஒருவேளை அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது. அவர் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்பதற்கு அழைக்க வேண்டும் என்று சொன்னால் பெருவாரியான உறுப்பினருடைய ஆதரவு கடிதம் தேவை. அப்படிங்கிற இடத்துல பெருவாரியான ஆதரவு கடிதம் திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் இல்லை அதை வற்புறுத்தி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்தீங்கன்னு சொன்னால் அவங்க இன்னொரு வாதத்தை வைக்கிறாங்க. ஆளுநர் ஒவ்வொரு சட்டப்பேரவை உறுப்பினரையும் தனித்தனியாக அழைத்து விசாரிக்கட்டும். தனித்தனியாக அழைத்து உங்களுடைய ஆதரவு யாருக்கு, நீங்கள் மிரட்டப்பட்டிருக்கிறீர்களா, வற்புறுத்தப்பட்டிருக்கிறீர்களா என்று ஆளுநர் கேட்டறியலாம். தவறு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் எஸ்ஆர் பொம்மையினுடைய வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கூட அவ்வாறு இல்லை. அந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் கூப்பிட்டு அழைப்பதோ அல்லது ஆளுநர் மாளிகையில் வைத்து அணிவகுப்பு நடத்துவதோ கூடாது என்பதை உச்சநீதிமன்றம் தீர்ப்பாகவே சொல்லியிருக்கிறது. சட்டப்பேரவையில் தான் நீங்கள் பெரும்பான்மை நிரூபித்து காட்டுவதற்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு, ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க அந்த மாதிரியாக அது அவமானப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக போயிடும். சட்டப்பேரவையில் அவர்கள் வாக்குகள் செலுத்துகின்ற பொழுது எவ்வளவு நிர்பந்தித்தாலும் சுய நினைவோடு அவர்கள் வாக்குகள் செலுத்தப் போகிறார்கள். அவருடைய வாக்குகள் அவர்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வழக்கு. இப்போ இந்த மாதிரி அரசியல் சாசன சட்டம் கிளியராக ஒரு பிக்சர் கொடுத்துருக்கும் போது அதை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்கிறது தான் அன்வர் ராஜாவினுடைய வாதம். அதாவது சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்கா இல்லையா? கவர்னர் வந்து ரோபோ இல்லை, அவருக்கும் யோசிக்கிறதுக்கு அவருக்கும் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அதிகாரமும் உரிமையும் கொடுத்துருக்காங்க.
அதை யோசிக்கக்கூடிய, அவர் யோசித்து முடிவு எடுக்கக்கூடிய அந்த கால நிர்ணயம்ங்கிறது வந்து அளவிடப்படலை. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையில் ஒரு எம்எல்ஏ போய் நான் தப்பிச்சு வந்து தான் நான் வந்து வந்தேங்க சொல்கிறாரு. இப்படி இருக்கும்போது அவர் வந்து யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. இவங்க கேட்குற அதான் ஒரு சின்ன குறிப்பிட்டு நான் அதான் கேட்குறேன். ஆளுநர் நீங்களே சொல்கிறீங்க ஒரு அசாதாரண சூழல் இருக்குதுன்னு, பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவ்வாறே இருக்கிறது, காவல்துறை இருக்குது, சட்டம் ஒழுங்கு பார்க்க வேண்டியது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட் ஆர் ராங், ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாதத்தின்படி பெருவாரியான உறுப்பினருடைய ஆதரவு திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஆளுநர் அதை கூட கேட்டு அறியலாங்க. தனிப்பட்ட முறையில் முடிச்சிடறேன். ஒவ்வொரு சட்டப்பேரவை உறுப்பினராக நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, எல்லா சட்டப்பேரவை உறுப்பினரையும் அழைச்சிட்டு வாங்க. ஒவ்வொரு சட்டப்பேரவை உறுப்பினராக நான் வந்து செக் பண்ணுறேன். ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது. உங்களுடைய ஆதரவு கடிதம் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் உள்ளபடியே நீங்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கிறீர்கள்? நீங்கள் மிரட்டப்பட்டிருக்கிறீர்களா? ஏன்னா இதே மாஃபா பாண்டியராஜன் ஆதரவு கடிதம் கொடுத்திருக்கிறார், இதே ஓபிஎஸ் ஆதரவு கடிதம் கொடுத்திருக்கார். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் ஓபிஎஸ் அணியில் நிற்கிறார்கள், திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். இதுபோல் ஒருவேளை நீங்களும் புறக்கணிக்கக்கூடும். உங்களுடைய விருப்பம் என்ன என்பதை உண்மை நிலையை அவரிடமாவது கேட்டறியலாம். காலம் தாழ்த்துவது அப்படிங்கிறது ஓபிஎஸும் இல்லை, வி.கே.எஸும் இல்லை, ஆளுநர் ஆட்சியை நோக்கி இது நகருகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. ஆளுநர் ஆட்சியை நோக்கி நகர்வது தமிழகத்திற்கு, தமிழக அரசியலுக்கு உகந்ததில்லை அப்படிங்கிற கருத்தை வைக்கிறாங்க. இன்னைக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூட அந்த மாதிரியான ஒரு கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? இது ஆளுநர் ஆட்சியை நோக்கி நகருகிறதா? அதாவது அது ஆளுநர் ஆட்சியை நோக்கி போகுதாங்கிறது வந்து அப்படிப்பட்ட என்ன இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அவருக்கு வந்து கண்டிப்பா, ஏன்னா நான் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா 3-4 நாளைக்கு இருந்த நிலை 3 நாளைக்கு முன்னாடி இல்லை, 3 நாளைக்கு இருந்த நிலை 2 நாளைக்கு முன்னாடி இல்லை, 2 நாளைக்கு இருந்த நிலை நேற்று இல்லை, நேற்று இருந்த நிலை இன்றைக்கு. ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது அவர்கள் சுதந்திரமாக செயல்படாத பட்சத்தில் அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்களால் வந்து தன்னிசையாக சுயத்தோடு அவர்கள் வந்து முடிவு எடுக்கக்கூடிய இல்லாத சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு சின்ன குறுக்கீடு தான். அதுதான் நானும் சொல்கிறேன். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க முடியாத நிலையில் அவர்கள் ஒரு இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆளுநர் கருதுவாரே என்று சொன்னால், அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் சொல்லக்கூடிய அல்லது அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அஇஅதிமுக தரப்பில் சொல்லக்கூடிய தனியார் விடுதி எங்கே இருக்கிறது, அதனுடைய பேர் என்ன, அதனுடைய மேப் என்ன, அவருடைய காணொலி காட்சிகள் வரைக்கும் ஊடகங்கள் போட்டு காட்டிங்கன்னா எல்லோருக்கும் தெரியும். நேற்று தாசில்தார் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அங்கே போய் ஆய்வு மேற்கொண்டு வந்திருக்கிறார், எல்லோருடைய கருத்தையும் கேட்டு வந்திருக்கிறாங்கிற செய்திகளை நம்ம இங்கே பார்க்குறோம். ஆர்டிஓ ஆளுநர் அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களையும் காவல்துறையின் மூலமாக தன்னிச்சையாக கூட முடிவெடுத்து ஆளுநர் மாளிகைக்கு வரவழைத்து அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டறியலாமே நான் கேட்கிறேன். அதாவது முழுக்க அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க சார். நான் இருக்கக்கூடிய கைதி எல்லாத்திலுமே கையெழுத்து போட்டு கொடுப்பான். நீதிமன்றத்துக்கு போகும்போது அவருடைய நிலை மாறுபடும். இல்ல, ஒரு சின்ன கேள்விதான். ஆளுநரை விட, தமிழக முதலமைச்சரை விட, காவல்துறையை விட, மத்திய அரசையெல்லாம் விட ஒரு பெண்மணி வலிமையானவர் என்பது போலவே நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? அது எந்த அளவுக்கு ஏற்படுது எனக்கு புரியல. வலிமை ஆளுநர் நினைத்தால் கூட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அங்கிருந்து வெளியில கொண்டு வர முடியாது. அதுக்குதான் ஆளுநர் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கேட்கறதுங்கிறது வந்து இந்த அசாதாரணமான சூழ்நிலைக்கு ஏற்படாது. இது வந்து மறைமுக ஓட்டெடுப்பு. அந்த ஓட்டெடுப்பு வந்து யாருக்கு ஓட்டு போட்டேன்னு தெரியக்கூடாது. அப்பதான் வந்து அவர்களுடைய நிலையை முழுமையாக தெரிவிக்க முடியும். எங்க நடத்துறது அந்த ஓட்டு? சட்டமன்றத்தில் எப்படி நடத்தணும்? சட்டமன்றத்தில் கவர்னர் கூப்பிட்டு அழைப்பார் சார். சட்டமன்றத்தை எப்ப சார் 3 நாள் தானே சார் ஆச்சு இப்ப இருக்கு. ஏன்னா மக்கள் இப்பதான் வந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் தங்களை உணர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலை நாம தவறான முடிவு எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல, எந்த எம்எல்ஏயும் வாக்காளர்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அவர்களுடைய உணர்வுகளை மதிச்சு தான் அவங்க இருக்கணும். அப்போ வாக்காளர்கள் இன்றைக்கு அவர்களுடைய தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறாங்க. சசிகலா அம்மையார் இந்த நாட்டுக்கு வந்தால் சரி இருக்காது, நாங்கள் உங்கள் தொகுதிக்குள்ளேயே விடமாட்டோம் உங்களை அப்படின்னு சொல்லும் போது அந்த எம்எல்ஏக்கள் உணரக்கூடிய சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் கூட ஆகட்டும். என்ன குடிமொழி பெயர்ப்பது? முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து 1984 1.5 மாசத்துக்கு அப்புறம் வந்து பதவி எடுக்கலையா? நான் இதை எப்படி எடுத்துக்கிட்டோமா, இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரைட், சுயமா அவர்கள் சிந்தித்து முடிவு எடுப்பதற்கு கால அவகாசம் கொடுப்பதில் என்ன தவறு இருக்குங்கிற. அப்புறம் இப்ப சொல்லக்கூடிய அவர்கள் இன்னும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் எங்க கட்டுப்பாட்டில் இருந்தோம்,
அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னு திருப்பி இதே கவர்னர் கிட்ட போய் சொன்னாங்கன்னா யார் கேட்கறது? எப்போ சண்முகநாதன் சில எம்எல்ஏக்கள் மந்திரிகள் சொல்லக்கூடிய நிலையே மீண்டும் அவர்கள் போய் கவர்னர் கிட்ட போய் சொன்னாங்கன்னா இன்றைக்கு முடிவு எடுத்துறாங்க சார். ஆமா சார், நான் சொன்னேன் சார், காவல் நிலையத்துல ஒரு கைதி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் கைது பண்ணி நீதிமன்றத்தில் மறுப்பார்கள். அந்த நிலை தனியா வந்து ஒரு முறை விசாரிக்கும் போது ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வெளியில ஆள் இருக்கும். ஆனால் மறைமுகமாக ஓட்டெடுப்பு நடத்தும் போது அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டுவாங்க. நீங்க சொல்லத்தான் கூட நீங்கள் சொல்லத்தான் அவர்களும் வலியுறுத்துகிறார்கள். மறைமுகமான வாக்கெடுப்பிற்கு ஒருவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருக்கான வாக்கெடுப்பை நீங்கள் சட்டப்பேரவையில் கோருங்கள். அவர்கள் வாக்களித்தால் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே தொடரப் போகிறார் அப்படிங்கிறதா. நான் வர யார் சாருக்கு வந்து ஆட்சி அமைக்கிறது உரிமை கோரியது? யார் கவர்னர் முதல்ல கூப்பிட்டது? நீங்க சொன்னதுல நான் கூப்பிட்டுறேன். இதுல ரெண்டு விஷயம். அவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு. இல்ல அவர் முதல்ல அரசியல் சாசனமே தெரியாம பேசுறாரு. நிதானமாக உரையாடலாம். உங்களோட நான் எவ்வளவு வயசு மூத்தவன், எவ்வளவு தெரிஞ்சவன்? அதே 164 பேர் என்ன சொல்லியிருக்குங்கிறதையும் சொல்லுங்க. கவர்னருக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்காரு? பேச முடியாது. அவர்களே கொஞ்சம் அமைதியா பேசுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாளைக்கு நீங்களும் நானும் முடிவெடுத்து அன்வர் ராஜாவோ ஜவஹர்லியோ நாமளோ முடிவெடுத்து யாரையும் ஆளுநர் அழைக்க போறதில்லை. ஐயா ஒரு கேள்வியோட கேள்வி வாங்கிக்கங்க. அவர் ஒரு கேள்வி வைக்கிறார் இல்லையா? இப்போ கட்டாயப்படுத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கும்போது ரைட் ஆர் ராங் அந்த வாதத்தை வைத்து விட்டார். முதலமைச்சர் வலியுறுத்துகிறார், நான் கட்டாயப்படுத்தி தான் ராஜினாமா பண்ண சொன்னாங்கன்னு. நீங்கள் இல்லைங்கிறீங்க, அவர் ஆமாங்கிறார். தொடர்ச்சியாக ஒரு 6 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அந்த பக்கம் போய்விட்டாங்க. ஆதரவு கடிதம் கொடுத்தவர்கள் தான் அவர்களும். அப்போது அவர்களும் எங்களுடைய கட்டாயப்படுத்தி தான் கையெழுத்து வாங்கினாங்கிறது தான் அவருடைய வாதமாக இருக்கிறது. அப்போ அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, மீதம் இருக்கக்கூடிய அந்த விடுதலை தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்களும் கூட கட்டாயப்படுத்தி தான் கையெழுத்து பெறப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு உதாரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள். அப்போது அவங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும். 1 or 2 days மக்களுடைய மக்கள் தான் வாக்களிச்சிருக்காங்க. மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் சரியான தங்களுடைய சட்டமன்ற குழு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அவகாசம் கொடுக்கணும். அவசரப்பட்டு தேர்ந்தெடுத்துட்டு திருப்பி மாற்ற முடியாது. அதற்கு ஆளுநருக்கு உரிமை கொடுக்கணும், டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதம் தார்மீக ரீதியில் ஏற்புடைய வாதம் தானே. நீங்கள் ஓபிஎஸ்ஸை கட்டாயப்படுத்தினாங்களா? நான் கேட்குற கேள்வி நீங்கள் பதில் சொல்லுங்கள். அவர் தான் சொல்கிறார், கட்டாயப்படுத்தினாலும் சொல்கிறார். அப்படி சொல்கிறதே கேளிக்கையா இல்லையா? அவர் அப்படி சொல்கிறது வந்து ஒரு ஜோக்கா இல்லையா உங்களுக்கு? அவருடைய சொல்லலாமா ஒரு முதலமைச்சர்? அவரை வந்து அங்கே கையெழுத்து போட்டுங்க வந்து அவர் தானே முன்மொழிகிறாரு. சார் நான் சொல்கிற வாதம் திருப்பி நான் வைக்கிறேன். ஓபிஎஸ் தான் வந்து முன்மொழிகிறார், சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் முன்மொழிகிறார். கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியிருந்தா இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் என்னை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினாங்க, நான் கையெழுத்து போட்டேன், ஆனால் எனக்கு இதில் இஷ்டம் இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எம்எல்ஏக்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்தை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் தான் முன்மொழிகிறாரு. சட்டமன்ற கட்சி தலைவராக சின்னமாக தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் தான் ரெசிக்னேஷன் கொடுக்குறாரு கவர்னருக்கு. கவர்னர் ரெசிக்னேஷனை ஒத்துக்கிறாரு. மாற்று ஏற்பாடு பண்ணுறவரை நீங்கள் தொடருங்கன்னு சொல்கிறாரு. மாற்று ஏற்பாடு பண்ணுற அவர் தொடர்றாரு. 2 நாள் எந்த சத்தமே இல்லை, அமைதியாக இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. 3ஆவது நாள் திடீர்னு வந்து சமாதியில் உட்காந்து எனக்கு ஞானோதயம் வந்து விட்டது, புத்தருக்கு ஞானோதயம் வந்ததை போல எனக்கு வந்து விட்டது என்று அவர் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை சொல்கிற போது இவர் நினைப்பதை போல, இவர் எங்களுடைய கட்சியை பற்றி அதிகமாக அவருக்கு தெரியாது, இவர் நினைப்பதை போல இங்கிருந்து சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ போனது ஓபிஎஸ்னுடைய தலைமையை விரும்பியோ அல்லது இங்கே இருக்கிற சின்னம்மாவுடைய தலைமையை எதிர்த்தோ அல்ல. அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் பாலிடிக்ஸ். நீங்கள் செங்கோட்டையன் அவர்கள் தலைவராக அவைத் தலைவராக வந்தவுடன் பொன்னையன் அங்கு போகிறார், சத்யபாமா அங்கு போகிறார். 2 பேருக்கும் அவருக்கும் பிடிக்காது. இப்படித்தான் நாட்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அசோக்குமார் எம்பி அங்கு போகிறார் என்றால் அவர் நம்முடைய கேபி முனுசாமியினுடைய சீடன், அவர் அங்கு போகிறார். இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறார்கள் தவிர கொள்கை ரீதியாக சின்னம்மா வேண்டாம் என்றோ அல்லது ஓபிஎஸ் வேண்டும் என்றோ யாரும் அங்கு போகவில்லை. இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு அதிமுக, இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு. இப்போ சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்தால் எல்லோரும் வந்து விடுவார்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வந்து விடுவார்கள். இதுதான். அப்படி வரவிடக்கூடாது, அதிமுக ஒன்றாகி விடக்கூடாது, அதிமுகவை மேலும் மேலும் உடைக்க வேண்டும் என்று இவர் சொன்னதை போல மேற்கொண்டு அவகாசம் கொடுத்தால் அதிமுகவை ஆயாரம் காயாரம் வேலை பார்க்கலாம் என்றுதான் ஒரு முயற்சி நடக்கிறது. கவர்னர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் எங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. கவர்னர் இன்னும் 6 மாதம் காத்திருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை கூட இனிமேல் இங்கிருந்து அதிமுக சின்னம்மாவுடைய பக்கத்திலிருந்து அந்த பக்கம் திருப்ப முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் அதிமுக தொண்டனெல்லாம் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறான், அதிமுக ஆட்சி வர வேண்டும், அதிமுக ஆட்சி வந்தால்தான், அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்றால் ஓபிஎஸ் தலைமையில் 5 எம்எல்ஏக்களை வைத்து வர முடியாது, 129 எம்எல்ஏக்கள் இருக்கின்ற சின்னம்மாவின் தலைமையில் தான் வர முடியும். அப்படி வந்தால்தான்
புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சமாதியில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சமாதிக்கு மிகப்பெரிய கட்டிடத்தை கட்டி அவர்களுக்கு சிறப்பு சேர்க்க முடியும். வேறு ஆட்சி வந்து விட்டாலோ அல்லது கவர்னர் ஆட்சி வந்து விட்டாலோ இது நடக்கவே நடக்காது. இது ஒவ்வொரு தொண்டனுடைய மனதிலும் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி புலம்பாக அவன் இருக்கிறான். எனவே சின்னம்மா அவருடைய தலைமையில் ஆட்சி வந்து அதை செய்யும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். நீங்கள் மக்கள் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி அதிமுக அதை ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் சொல்வதை போல மக்கள் எங்களை ஏற்கவில்லை என்றால் மக்கள் யாரை ஏற்கிறார்களோ அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளவுதான். மக்கள் எங்களை ஏற்கவில்லை என்றால் மக்கள் யாரை ஏற்கிறார்களோ அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளவுதானே. இதுவும் கட்டாயம் இல்லையே. மக்கள் இப்போது ஏற்கவில்லை என்றால் பிறகு எங்களை ஏற்றுக்கொண்டு விட்டு போகிறார்கள். 1996ஆம் ஆண்டு நாங்கள் தோல்வி அடைந்ததற்கு பிறகு அதற்கு பிறகு எல்லோரும் இந்த கட்சியை விட்டு ஓடினார்கள். 4 வருடம் என்று ஓடினார்கள். எல்லோரும் இந்த கட்சியை விட்டு ஓடினார்கள். 4 வருடம் இந்த கட்சியிலிருந்து சுகத்தை அனுபவித்தவர்கள்லாம் ஓடினார்கள். அம்மா தனிமையில் நின்றார்கள். நான் மட்டும் தனிமையாக இருந்து இந்த சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று அம்மா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அம்மா அவருடைய படத்தையே அச்சிடாமல் சில பேர் ஓட்டு கேட்டார்கள். அம்மாவுடைய படத்தை போட்டால் ஓட்டு போட மாட்டார்கள் என்று மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவருடைய படத்தையே போடாமல் நிறைய பேர் ஓட்டு கேட்டார்கள். அவ்வளவு பெரிய எதிர்ப்பு அன்று இருந்தது. ஆனால் ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1998 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 30 இடங்களில் நாம் வென்றோம். அதற்கு பிறகு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் 2001 4 இடங்களில் அம்மா அவர்கள் நாமினேஷன் தாக்கல் செய்தார்கள். 4 இடங்களிலும் அம்மா அவர்கள் நிற்க முடியாது என்று தேர்தல் கமிஷன் சொன்னது. ஆனால் அதற்கு பிறகு அதிமுக ஆட்சி வந்தது. ஃபாத்திமா பிவி அவர்கள் அம்மா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவர் சொன்னார், நான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, எனக்கு தெரியும், சட்டம் எனக்கு தெரியும், பீப்புள்ஸ் மேண்டேட் படிதான் நான் புரட்சி தலைவி அவர்களுக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என்று அவர் சொன்னார். அவர் மீது அப்போது வழக்கு இருந்தது. அவர் நாமினேஷன் கூட தள்ளுபடி செய்தார்கள். இதெல்லாம் முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. ஆக மக்கள் ஒரு முறை எதிர்க்கின்ற மக்கள் எதிர்த்து கொண்டே இருக்க மாட்டார்கள். ஒரு முறை மக்கள் வெறுப்பாக இருந்தால் வேறொரு காலத்தில் வருகிற போது மக்கள் ஆதரவு எங்களுக்கு வரும். மக்கள் வெறுத்தால் நாங்கள் தோற்றுவிட்டு போகிறோம். மக்கள் ஆதரவு வருகிறவரை நாங்கள் கட்சி நடத்துகிறோம். அவ்வளவுதான். அதுதானே பிரச்சனை. அதாவது அண்ணன் சொன்னாரு, இனிமேல் எந்த எம்எல்ஏக்களும் கண்டிப்பாக போக மாட்டாங்கன்னு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அப்படி தான் சொன்னாங்க. தினம் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏன்னு போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்பயும் அதை தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு எம்எல்ஏவும் சுதந்திரமாக விடும்போது கண்டிப்பாக அவர்கள் போவார். 2வது அண்ணன் சொன்னார், முடிச்சிடுறேன், டிஸ்ட்ரிக்ட் பாலிடிக்ஸ்னால இங்கே இப்போ ஒவ்வொருத்தவங்க டிஸ்ட்ரிக்ட் பாலிட்டிக்ஸ்னால தான் போகிறாங்க அப்படின்னாரு. அதை விட என்னென்னா, தொண்டர்களே ஒரு காலத்தில் அம்மா இருக்கும்போது கார்டன் அம்மா வெளியே வரும்போது தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொண்டர்களே இல்லை. இன்னைக்கு இப்போ கூட ஒரு நிருபர் கேட்குறாரு அமைச்சர்கிட்ட, உங்களுடைய தலைமை கழகத்தை ஈசிஆருக்கு எப்போ மாற்ற போறீங்க? அந்த நிலைமைக்கு இன்றைக்கு அதிமுக ஒரு மோசமான நிலைக்கு போயிருக்குங்கிறது. இன்னும் ஒரே ஒரு இதெல்லாம், அரசியலமைப்பு சட்டம் 164 படி கவர்னருக்கு உள்ள அதிகாரத்தின்படி ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத பட்சத்திலே அவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருடைய பின்னணி, அவரால் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருடைய பின்னணியை பார்ப்பதற்கு கவர்னருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதே போல அவர் ஆட்சியில் எப்படி நடத்துவார், அவர் ஆளுமை திறமையும் பார்ப்பதற்கும் கவர்னருக்கு அந்த அதிகாரம். அந்த அதிகாரத்தை கொண்டு அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். விரைவில் நல்ல முடிவை அறிவிப்பார். சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து. நம்ம சகோதரரே கவர்னரை போல கருத்துக்கள் சொல்லுகிறார். இதில் அவர் சொன்னதை போல இனிமேல் யாரும் வரமாட்டார்கள், அவகாசம் இருக்கிற காரணத்தால் 1, 2, 3 என்று வந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகிறார். இனி நீங்கள் எவ்வளவு அவகாசம் கொடுத்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, இதற்கு மேல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கு வரமாட்டார். இதற்கு மேல் அதிமுகவில் எந்த சேதாரத்தையும் உங்களால் விளைவிக்க முடியாது. யார் நினைத்தாலும் அது நடக்காது. அரசியல் சட்டப்படி, சாசனப்படி, தர்மப்படி எங்களை அவர்களை அழைக்க வேண்டும், கவர்னர் அழைக்க வேண்டும், நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை என்றால் பாரத பிரதமர் இதில் தலையிட்டு கவர்னருக்கு தக்க அறிவுரை வழங்கி கவர்னர் சின்னம்மா அவர்களை அழைத்து ஆட்சி அமைக்கின்ற ஒரு பணியை, அரசியல் சட்ட கடமையை கவர்னர் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அரங்கில் எங்களோடு இணைந்த இருவருக்கும் எங்களுடைய நன்றி. ஏற்கனவே நம்மோடு இணைந்து கருத்துக்களை பகிர்ந்த சில ஜோதிமணி அவர்களுக்கும் நாம் கூடுதலாக நன்றி தெரிவித்து, பார்த்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த சிறப்பு நேரலை இந்த அளவிலே நான் நிறைவு செய்கின்றேன். திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அங்கே கூவாத்தூரில் இருக்கிறார். அவர் அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களை சந்தித்த பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடும். இன்னும் பல செய்திகள் நேரலையில் தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கின்றன. இணைந்திருங்கள் நியூஸ் 1 தமிழோடு. நான் விடைபெறுகிறேன். நன்றி.